പേര് ഇക്കബോദ്. ஒருவருடைய பெயர் இக்கபோத். ഒരുത്തന്റെ പേര് ഇമ്മാനുവേൽ. இன்னொருவருடைய பெயர் இம்மானுவேல். ഒരുത്തന്റെ പേര് മഹിമ നഷ്ടപ്പെടുത്തിയവൻ. ஒருவருடைய பெயர் மகிமையை இழந்தவன். ഒരുത്തന്റെ പേര് മഹത്വത്തെ കൊണ്ടുവന്നവൻ. இன்னொருவருடைய பெயர் மகிமையை கொண்டு வந்தவர். ഹല്ലേലൂയ. രണ്ട് പേരുകൾ നമുക്ക് കാണാൻ കഴിയും. இங்கே ரெண்டு பெயர்களை நம்மால பார்க்க முடிகிறது. ഒന്നേ നീ ഇക്കബോദിൽ ജീവിക്കണം. ஒன்று நீங்கள் இக்கபோத்தில் வாழ வேண்டும். അല്ലെങ്കിൽ നീ ഇമ്മാനുവേലിൽ ജീവിക്കണം. இல்லை என்றால் நீங்கள் இம்மானுவேலில் வாழ வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇന്ന് രാത്രി ഈ മെസ്സേജ് കേൾക്കുമ്പോ இந்த இரவு நீங்கள் பிரசங்கத்தை கேட்கும்போது ആര് കുഞ്ഞിനെ നോക്കരുത്, കളിക്കട്ടെ, അവരെ കളിക്കേണ്ട പ്രായമല്ല. ஆமை அவங்க விளையாடக்கூடிய பருவம், அதனால அந்த பிள்ளையை நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். അങ്ങോട്ട് വചനത്തിൽ ശ്രദ്ധിച്ചിട്ട് வசனத்துல கவனமா இருங்க. മീറ്റിംഗ് എല്ലാം കഴിഞ്ഞ് നിങ്ങൾ എല്ലാവരും എടുത്തിട്ട് പോയാൽ മതി. ஆமை கூட்டம் முடிஞ்சு நீங்க எல்லாரும் விரும்புறபடி எடுத்துட்டு போங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇപ്പൊ വചനത്തിൽ ശ്രദ്ധിക്കുക. இப்ப வசனத்து மேல கவனமா இருங்க. ശ്രദ്ധിക്കുക. ഒന്നേ നീ ഇക്കബോദിൽ ജീവിക്കണം. ஒன்று நீங்கள் இக்கபோத்துக்குள் வாழ வேண்டும். അല്ലാന്നുണ്ടെങ്കിൽ ഇമ്മാനുവേലിൽ ജീവിക്കണം. இல்லை என்றால் நீங்கள் இம்மானுவேலில் வாழ வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇക്കബോദിൽ ജീവിക്കുന്നവർ இக்கபோத்தில் வாழ்கிறவர்கள் മഹത്വം നഷ്ടപ്പെടുത്തിയവരാണ്. ஆமென். அவர்கள் தான் மகிமையை இழந்து வாழ்கிறவர்கள். അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய பொருள், ഒരിക്കൽ അഭിഷേകത്തിൽ ജീവിച്ചവർ, ஒரு முறை அபிஷேகத்துல வாழ்ந்தவர்கள் தான். ഒരിക്കൽ വിശുദ്ധിയിൽ ജീവിച്ചവർ, ஒரு முறை பரிசுத்தத்தில் வாழ்ந்தவர்கள், ഒരിക്കൽ വചനത്തിൽ ജീവിച്ചവർ, ஒரு முறை வசனத்தின்படி வாழ்ந்தவர்கள், ഒരിക്കൽ സഭയുടെ ഉപദേശത്തിന്റെ കീഴിൽ ജീവിച്ചവർ. ஆமென். ஒரு முறை சபையின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர்கள். ഇപ്പോൾ ஆனா இப்போது അഭിഷേകം പോയി, அபிஷேகம் இழந்தது, ഉപദേശം പോയി, உபதேசம் போய்விட்டது. തന്നിഷ്ടപ്രകാരം ജീവിക്കുക, தன் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவம். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. മുമ്പേ ദൈവത്തിന്റെ ഭയം ഉണ്ടായിരുന്നു. முன்னாடி தேவனுடைய பயம் இருந்தது. മലയാളത്തിൽ ഒരു വചനമുണ്ട്. மலையாளத்துல ஒரு வசனம் இருக்கிறது. യഹോവ ഭക്തി ജ്ഞാനത്തിന്റെ ആരംഭം. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். തമിഴിലാ കറക്റ്റ്. ஆமென். தமிழ்ல தான் சரி அது. ഇംഗ്ലീഷിലെ ഫിയർ. ஆமென். ஆங்கிலத்துல ஃபியர். ദൈവ ഭയത്തിൽ നിന്നാണ് ഭക്തി ഉണ്ടാകേണ്ടത്. தேவ பயத்தில் இருந்துதான் ஞானம் புறப்பட வேண்டும். ഇപ്പൊ ദൈവത്തെ ഭയമില്ല. இப்ப தேவ பயம் இல்லை. ദൈവത്തെ ഭയപ്പെടാത്തതിന്റെ തെളിവാണ് പാസ്റ്ററിനെ ഭയമില്ല. ஆமென். தேவன் மேல் பயமில்லாதது ஆமென் இல்லை என்பதற்குரிய தெளிவுதான், அர்த்தம்தான் பாஸ்டரை பார்த்தா பயம் இல்லாத தன்மை. പാസ്റ്ററിന്റെ നേരെ വിരൽ ചൂണ്ടി സംസാരിക്കും. பாஸ்டருக்கு நேரா கையை நீட்டி பேசுறது. പാസ്റ്ററിനെ കണ്ട കസേരന്ന് എഴുന്നേൽക്കത്തില്ല. பாஸ்டரை பார்த்தா சேர்ல இருந்து எழும்ப மாட்டாங்க. കസേര തന്നെ ഞെളിഞ്ഞിരിക്കുക. ஆமென். சேர்லயே உட்கார்ந்து இருக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇന്നലെ വരെ പാസ്റ്ററിനെ കണ്ടപ്പോ ചാടി എഴുന്നേൽക്കുമായിരുന്നു. நேற்று வரையில பாஸ்டர் பார்த்த வேகது குதிச்சு எழும்பினாங்க. വളരെ ബഹുമാനിക്കുമായിരുന്നു. பயங்கரமா கனம் பண்ணினாங்க. ഇപ്പൊ ഓപ്പോസിറ്റ് കയറിയിരിക്കുക. இப்போ ஆமென் நேருக்கு நேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. കാരണം ഇവൻ ദൈവത്തിന്റെ ഓപ്പോസിറ്റ് ആയിരിക്കുന്നേ. ஏன்னா இவங்க ஏற்கனவே தேவனுக்கு முன்னாடி எதிர்கொண்டுதான் நிக்கிறாங்க. പാസ്റ്ററിനെ ബഹുമാനിക്കാത്തവൻ பாஸ்டரை கனம் பண்ணாதவர்கள் ദൈവത്തെ ബഹുമാനിക്കത്തില്ല. தேவனை கனம் பண்ண மாட்டார்கள். പാസ്റ്ററിനെ ബഹുമാനിക്കാത്തവന്റെ ദശാംശം വേണ്ടെന്ന്. ஆமென். பாஸ்டரை கனம் பண்ணாதவருடைய தசம பாகம் தேவையில்லை. പാസ്റ്ററിനെ ബഹുമാനിക്കാത്തവന്റെ ഓഫറിംഗ് വേണ്ട. பாஸ்டரை கனம் பண்ணாதவருடைய காணிக்க தேவையில்லை. ബഹുമാനിക്കാത്തവൻ 1 ലക്ഷം രൂപ ചെക്ക് എഴുതി തന്നാലും ചുരുട്ടി അവന്റെ പോക്കറ്റിൽ വെച്ച് കൊടുക്കണം. ஆமென். கனம் பண்ணாதவன் மரியாதை செலுத்தாதவன் 1 லட்சம் ரூபாய் காணிக்க கொடுத்தாலும் சுருட்டி அதே மாதிரி அவங்க பாக்கெட்லயே வச்சிடணும். പ്രൈസ് അത് വാങ്ങി അവന്റെ മുമ്പിൽ ഓച്ചാനിച്ച് നിൽക്കരുത്. ஆமென். அதை வாங்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நாடி குறுகி நிக்க வேண்டாம். ആമേൻ. ഹാമാൻ പറഞ്ഞു. ஆமென். ഹാമാൻ மொர்தெகாயை பார்த்து சொன்னார், நீ എന്നൊന്ന് നമസ്കരിച്ചാ മതി. என்னை நமஸ்கரித்தால் போதும். രാജാവ് ഒത്തിരി ചെക്ക് എന്റെ കയ്യിൽ തന്നിട്ടുണ്ട്. அவன் ராஜா ஏங்கல ஆமென் அந்த செக் எழுதி கொடுத்திருக்கிறான். ഞാൻ സൈൻ ചെയ്യുന്ന ബ്ലാങ്ക് ചെക്ക് നിനക്ക് തരാം. நான் சைன் பண்ணனா பேங்க் செக் உனக்கு தரேன். ബ്ലാങ്ക് ചെക്ക് തരാം. blank செக் கொடுக்கிறேன். നിനക്ക് ഇഷ്ടമുള്ളത് എഴുതിയെടുത്തോ. நீ விருப்பப்பட்ட தொகையை போட்டு எழுதிக்கோ. മൊർദെഖായി പറഞ്ഞു. மொர்தெகாய் சொன்னார், ഞാൻ നിന്റെ മുമ്പിലോ நான் உனக்கு முன்பதாகவோ നിന്റെ രാജാവിന്റെ മുമ്പിലോ ராஜாவுக்கு முன்பதாகவோ ഞാൻ തലമടക്കത്തില്ല. நான் தலை வணங்க மாட்டேன். എന്റെ പേര് യഹൂദൻ എന്നാണ്. என் பேர் யூதன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്റെ പേര് യഹൂദൻ എന്നാണ്. என் பேர் யூதன். അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய பொருள், ഞാൻ ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ മാത്രമേ തലമടക്കത്തുള്ളൂ. நான் தேவனுக்கு முன்னதாக மட்டும்தான் தலை வணங்குவேன். ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ തലമടക്കിയാൽ, தேவனுக்கு முன்பதாக தலை வணங்கினால் നീ മനുഷ്യന്റെ മുമ്പിൽ തല കുനിക്കത്തില്ല. நீ மனுஷனுக்கு முன்னாடி தலை குனியவே மாட்டாய். കരമടിച്ചു സ്തുതിച്ച് கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ നീ തല കുനിച്ചാൽ, தேவனுக்கு முன்பதாக நீங்கள் தலை குனிந்தால், നീ മനുഷ്യന്റെ മുമ്പിൽ തല കുനിക്കേണ്ടി വരില്ല. நீங்கள் மனிதனுக்கு முன்பதாக தலை குனிய நேரிடாது. മനുഷ്യന്റെ മുമ്പിൽ തല കുനിച്ചാൽ, மனுஷனுக்கு முன்பதாக தலை குனிந்தால் 1000 മനുഷ്യന്റെ മുമ്പിൽ നീ തല കുനിക്കേണ്ടി വരും. 1000 மனிதனுக்கு முன்பதாக நீ தலை குனிய நேரிடும். Praise the Lord.
Amen. എന്തിനാ ആവശ്യമില്ലാത്ത പരിപാടിക്ക്? எதுக்கு தேவையில்லாத வேலை? മനുഷ്യന്റെ മുമ്പിൽ തല കുനിച്ച് மனுஷனுக்கு முன்னாடி தலை குனிந்து അസ്ഥി തേയ്മാനം വന്ന് எலும்பு தேய்மானம் வந்து കഴുത്തില് ഉറയും ഇട്ട് നടക്കുന്നതിനെ കാട്ടിയും அவன் கழுத்துல கவரை போட்டுட்டு நடக்கிறத விடவும் ദൈവത്തിന്റെ മുമ്പേ തല കുനിച്ചിട്ട് தேவனுக்கு முன்பதாக தலை குனிங்க. മനുഷ്യന്റെ മുമ്പിൽ തല നിവർത്തി നടക്കുക. மனுஷனுக்கு முன்பதாக தலை திமிர்ந்து நடங்கள். നിന്നെ വിളിച്ച വിളി റോയൽ കോളിംഗ് ആണ്. உங்களை அழைத்த அழைப்பு ராஜரீக அழைப்பு. കരമടിച്ചു പറ, கையதட்டி சொல்லுங்க. നിന്നെ ദൈവം പിച്ചക്കാരനായിട്ടല്ല വിളിച്ചത്. உங்களை தேவன் ஒரு பிச்சைக்காரராக அழைக்கவில்லை. ദൈവം നിന്നെ ബെഗറായിട്ടല്ല വിളിച്ചത്. தேவன் உங்களை ஒரு பிச்சைக்காரராய் அழைக்கவில்லை. ഹല്ലേലൂയ. ஆமென். അപ്പം തരുന്ന ഇഡ്ഡലിയും സാമ്പാറും തിന്നാൻ ആരും ആരാധനയ്ക്ക് വരരുത്. ஆமென். அப்பா அவர்கள் கொடுக்கக்கூடிய இட்லி சாம்பார் சாப்பிடுறதுக்கு யாரும் ஆராதனைக்கு வர வேண்டாம். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ബിരിയാണി കഴിക്കാൻ ആരും വരരുത്. பிரியாணியை சாப்பிட யாரும் வர தேவையில்லை. തല നിവർത്തി ദൈവത്തെ ആരാധിക്കാൻ വരണം. சாலையை நிமிர்ந்து தேவனை ஆராதிக்க வர வேண்டும். കരമടിച്ചു പറ, கையதட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஆமென். നിങ്ങളുടെ ആരുടെ കീഴിൽ നിങ്ങൾ സറണ്ടർ ആയിരിക്കുന്നു, யாருக்கு கீழே நீங்க ஆமென் ஹalleluya உங்களை அர்ப்பணித்து இருக்கிறீர்களோ അവരുടെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകം നിങ്ങളുടെ മേൽ വരും. அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அபிஷேகம் உங்கள் மேல வரும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പാസ്റ്ററിനെ പാസ്റ്ററായിട്ട് കാണണം, பாஸ்டரை பாஸ்டரா தான் பார்க்கணும். യജമാനനായി കാണരുത്. அவங்களை எஜமானனாய் பார்க்க கூடாது. യജമാനൻ ഒരാളേ ഉള്ളൂ. எஜமானன் ஒரே ஒரு நபர் தான். അവൻ എന്റെ യേശുവാണ്. அவர்தான் என் இயேசு. കരമയർത്തി പറഞ്ഞു. நல்ல கையா ஆமென் தட்டி சொல்லுங்க. ചന്ദ്രശേഖർ അപ്പായെ യജമാനനായി ഒരുത്തനും കാണരുത്. சந்திரசேகர் அப்பா அவர்களை நீங்கள் ஒரு எஜமானனாய் யாரும் பார்க்க வேண்டாம். അപ്പനായി കാണണം. அப்பாவா பாருங்க. അപ്പോഴാണ് നിന്റെ വീട്ടിനകത്ത് ഫൈനാൻഷ്യൽ ബ്ലെസ്സിംഗ് നടക്കാൻ പോകുന്നത്. அப்போதான் உங்க வீட்டுக்குள்ள பொருளாதார ஆசீர்வாதம் வர போகிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമയർത്തി പറ. ஆமென். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. He is not your officer, he is not your owner, he is your father. அவங்க உங்க ஓனரோ ஆபீசரோ அல்ல, அவங்க உங்க தகப்பன். മനസ്സിലായവർ മാത്രം കൈയടിച്ച് ദൈവത്തെ புரிந்து கொண்டவங்க மட்டும் நல்ல கையை தட்டி கத்தரை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പനിൽ നിന്ന് 100 200 ചോദിച്ചു വാങ്ങാൻ കിട്ടുമെന്ന് പ്രതീക്ഷിച്ചാരും വരരുത്. ஆமென். அப்பா அவர்கள்ட்ட நீங்க 100 200 கேட்டா கிடைக்கும்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு யாரும் வர வேண்டாம். സ്വർഗത്തിൽ നിന്ന് ലഭിക്കുമെന്ന് പറയണം. பரலோகத்திலிருந்து எனக்குரிய தேவை சந்திக்கப்படும் என்று சொல்ல வேண்டும். ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ വിശ്വാസം വളരണം. இந்த இரவு உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ച് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 1 രൂപ പോലും 1 ரூபாய் கூட ഞാൻ ആരോട് ചോദിക്കത്തില്ല. யாரிடத்திலும் கேட்க மாட்டேன். ഞാന് കഴിഞ്ഞ ദിവസം ഒരു പാസ്റ്ററിന്റെ ടെസ്റ്റ് മണി കേട്ടു. கடந்த நாளிலே ஒரு போதகருடைய சாட்சியை நான் இப்படி கேட்டேன். TPM നിന്ന് മാനസാന്തരപ്പെട്ട ഒരു പാസ്റ്റർ, TPM ஆமென் அந்த ஸ்தாபனத்திலிருந்து மனம் திரும்பி வந்த ஒரு பாஸ்டர். കത്തോലിക്കയിൽ നിന്നോ CSIയിൽ നിന്നോ മർത്തമെന്നല്ല, கத்தோலிக்க சபையில் இருந்தோ சிஎஸ் சபையில் இருந்தோ மார்த்தோமா சபையில் இருந்தோ அல்ல, TPM നിന്ന് മാനസാന്തരപ്പെട്ട ഒരാൾ. TPM സഭയിൽ ഇருந்து மனம் திரும்பி வந்தவர்கள். അവർ നോർമൽ പെന്തക്കോസ്ത് ചർച്ചിൽ വന്നെന്ന് പറഞ്ഞപ്പോ ആമേൻ അവർക്ക് നോർമലി ആമേൻ ഒരു പെന്തക്കോസ്ത് സഭയ്ക്ക് വന്നതെന്ന് சொல்லி അദ്ദേഹത്തിന്റെ വീട്ടുകാർ അദ്ദേഹത്തെ പടിയടച്ചു കളഞ്ഞു. ஆமென் அவங்க ஆமென் அவங்களுடைய குடும்பத்தார் இவரு ஆமென் வெளில துரத்திட்டாங்க. Praise the Lord. ஆமென் 8 വർഷം 8 வருடங்கள் വിശപ്പ് സഹിച്ച് ജീവിച്ചു. பசியை தாங்கி கொண்டு வாழ்ந்தார்கள். ഏതെങ്കിലും ഒരു ടൈം മാത്രം അദ്ദേഹത്തിന് ഫുഡ് കിട്ടുന്നത്. ஏதாவது ஒரு வேளைதான் அவங்களுக்கு புசிக்க உணவு கிடைத்தது. അദ്ദേഹം அவர் തീരുമാനിച്ചു, அவர் ஒரு இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தார். ആഹാരത്തിന് വേണ്ടി ഒരുത്തന്റെ മുമ്പിൽ കൈനീട്ടത്തില്ല. சாப்பாட்டுக்காக ஒருத்தனுக்கு முன்னாடி கையேந்த மாட்டேன். കാരണം ഞാൻ എന്റെ ഇഷ്ടത്തിന് വേണ്ടി കർത്താവിന് വേണ്ടി ഇറങ്ങിയതാണ്. ஏனென்றால் நான் ஏன் விருப்பப்படி கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன். അദ്ദേഹം அவர் വിശപ്പ് മാറാൻ വേണ്ടിയിട്ട് பசி அடக்கத்தக்கதாக തോർത്ത് വെള്ളത്തിനകത്ത് മുക്കി. அமேன் துண்டை அதாவது டவல் அமேன் டவுல அமேன் தண்ணீருக்குள் அமேன் வைத்து മുക്കി வைத்து വയറ്റിൽ കെട്ടി அவர் தன்னுடைய வயித்தை இறுக்கி கட்டினார். വെള്ള തണ്ണിയിൽ വച്ച് എടുത്ത് அதாவது தண்ணீர்ல இந்த துண்டை போட்டு அந்த துண்டை எடுத்து வயித்துல இருக்க கட்டிட்டாரு. ഹല്ലേലൂയ.
ഈറത്തുണി. ஆமென். அந்த ஈர துணியை எடுத்து வயித்துல இருக்க கட்டிட்டாரு. എന്നിട്ട് ഇടയ്ക്കിടയ്ക്ക് ആ വയറ്റില് പൊക്കിള് ഭാഗത്ത് വെള്ളം ഒഴിച്ചു കൊടുക്കും. ஆமென். அடிக்கடி ஆமென் அந்த தொப்புள் கொடி இருக்கக்கூடிய இடத்துல அவர் தண்ணீரை ஊட்டி கொண்டே இருப்பார். അതേ ഇങ്ങനെ പറയും. அவர் இப்படி சொல்லுவார். ആ വെള്ളത്തിന്റെ തണുപ്പ് കൊണ്ട്, அந்த தண்ணீரின் ஈரத்தினாலே, ആ വെള്ളം ഒഴിക്കുമ്പോൾ அந்த தண்ணீர் அங்கே ஊற்றும் போது, ആ തണുപ്പ് കൊണ്ട് அந்த ஆமென் குளிரினாலே ചില മണിക്കൂറുകൾ വിശപ്പ് അനുഭവിക്കത്തില്ല. சில மணி நேரங்கள் அது பசி அவருக்கு உண்டாகாது. അങ്ങനെ വർഷങ്ങൾ കഴിച്ചു കൂട്ടി. அப்படி பல வருஷங்களை அவர் கடந்தார். ഒറ്റ മനുഷ്യന്റെ മുമ്പിൽ കൈ നീട്ടിയില്ല. ஆனால் ஒரு மனுஷனுக்கு முன்னாடியும் கையேந்தவில்லை. ആരെയും ആശ്രയിച്ചില്ല. யாரையும் சார்ந்திருக்கவும் இல்லை. ദൈവത്തിൽ മാത്രം വിശ്വസിച്ചു. தேவனில் மட்டும் அவர் நம்பிக்கையா இருந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. இன்றைக்கு അവരുടെ വീട്ടില് அவருடைய வீட்டில் ഒരു ക്യാൻറ്റീൻ ഇരിക്കുന്നു. ക്യാൻറ്റീൻ, ஒரு கேண்டீனே இருக்கு. ഞാൻ ചോദിച്ചു, പാസ്റ്റർ എന്തിനാ ഈ ക്യാൻറ്റീൻ വെച്ചിരിക്കുന്നത്? நான் அந்த பாஸ்டர் கேட்டேன், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இவ்வளவு பெரிய கேண்டீனுங்க? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 100 പേര് വീട്ടിൽ വന്നാലും 100 பேர் என் வீட்டுக்கு வந்தாலும் അവർക്ക് കഴിക്കാനുള്ള ഫുഡ്, அவங்க சாப்பிடத்தக்கதான உணவு, എപ്പോഴും 10 പേർക്കുള്ള ഫുഡ് വീട്ടിൽ കാണും. எப்போதும் 10 பேர் சாப்பிடக்கூடிய உணவு அவங்க வீட்டுல இருக்கும். ഇനി 1000 പേര് വന്നാലും 1000 பேரே வந்தாலும் എന്റെ വീട്ടിൽ നിന്ന് വിശപ്പോടെ പോകത്തില്ല. என் வீட்டை விட்டு திரும்பி போகும்போது பசியோடு மட்டும் போயிடக்கூடாது. இனி ആ ഏരിയയിൽ അദ്ദേഹം രാജാവ്. அந்த ஏரியாவில் அவர்தான் ராஜா. ഏകദേശം 16 ഏക്കർ പ്രോപ്പർട്ടി വാങ്ങിയിരിക്കുന്നു. ஏறக்குறைய 16 ஏக்கர்கள் அவர் நிலத்தை வாங்கி இருக்கிறார் சொந்தமாக. இன்றைக்கு ഒരു സമയം ஒரு நேரத்தில் 7000-ഓളം പേർക്ക് ഒരുമിച്ചിരുന്ന് ആരാധിക്കാനുള്ള ഒരു ആലയം കെട്ടിക്കൊണ്ടിരിക്കുക. 7000 பேர் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய சபையை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ഇതൊന്നും കേട്ടിട്ടും കൈയടിക്കാത്തവർ ഇരിപ്പുണ്ട്. കൈ അടിച്ചു തുതിച്ച്. இப்படிப்பட்ட சாட்சியை கேட்டுட்டு கை தட்டாம இருக்கிறவங்க இருக்கீங்க, நல்ல கையை தட்டுங்க. ഇമ്മാനുവേൽ, ഇമ്മാനുവേൽ നിന്റെ കൂടെ ഉണ്ട്. இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. இந்த இரவு നീ ഇമ്മാനുവേലിനകത്താണെങ്കിൽ, நீங்கள் இம்மானுவேலுக்குள்ளே என்றால், നീ പ്രോഫറ്റ് ലിനീഷിന്റെ അകത്തല്ല. ஆமே. நீங்க പ്രോഫറ്റ് ലിനീഷിന്റെ അകത്തല്ല. ப்ராஃபட் லினிஷுக்குள்ள அவர் இல்ல. நீங்க പാസ്റ്റർ സെൽവമണിയുടെ അകത്തല്ല. பாஸ்டர் செல்வமணிக்குள்ள இல்ல. ഹൃദയരാജ് അപ്പന്റെ അകത്തും അല്ല. இருதயராஜ் அப்பாவுடைய இருதயத்திற்குள்ள இல்ல. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ചന്ദ്രശേഖർ പാസ്റ്ററുടെ മേലും അല്ല. சந்திரசேகர் பாஸ்டருக்குள்ள இல்ல. നീ ഇരിക്കുന്നത്, நீங்க இருப்பது ഇമ്മാനുവേലിനകത്താണ്. இம்மானுவேலோடு கூட அவருக்குள்ளே. നല്ല കൈത്തട്ട്, நல்ல உற்சாகமா கையை தட்டுங்க எல்லாரும். Don't depend any pastor. எந்த மனுஷரையும் எந்த போதகரையும் நீங்க நம்பாதீங்க. Don't depend any prophet. எந்த தீர்க்கதரிசியையும் சார்ந்து இருக்காதீங்க. Don't depend any people. எந்த மனுஷர்களையும் நீங்க சார்ந்து இருக்க வேண்டாம். Depend only God. தேவனை மட்டும் சார்ந்திருங்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, എന്ത് ആവശ്യം ഉണ്ടെങ്കിലും, என்ன தேவை இருந்தாலும் ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുക. தேவனில் நம்பிக்கையா இருங்க, சார்ந்திருங்க. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ വീഴുന്നവൻ, தேவனுக்கு முன்பதாக விழுகிறவன் മനുഷ്യന്റെ മുമ്പിൽ വീഴില്ല. மனுஷனுக்கு முன்பதாக விழவே மாட்டான். നല്ല 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 കൈതട്ടി, நல்ல உற்சாகமாய் கையை தட்டி, ദൈവത്തിന്റെ മുമ്പ് വീഴുന്നവൻ മനുഷ്യന്റെ മുമ്പിൽ വീഴത്തില്ല. தேவனுக்கு முன்பதாய் விழுகிறவன் மனுஷனுக்கு முன்பதாக விழ மாட்டான். ദൈവത്തിന്റെ മുമ്പിൽ വീഴുന്നവൻ ഡോക്ടറിന്റെ മുമ്പിൽ വീഴത്തില്ല. தேவனுக்கு முன்பதாக விழுகிறவன் மருத்துவருக்கு முன்பதாக விழ மாட்டான். പറഞ്ഞേ. ஆமென். சொல்லுங்க. 2025 നീ കണ്ട ഡോക്ടറിനെ 2025 நீங்க பார்த்த மருத்துவர்களை 2026 നീ കാണത്തില്ല. 2026 ஆண்டுல நீங்கள் பார்க்க போவது இல்லை. 2025 ഞാൻ ഡോക്ടറിനെയാണ് കണ്ടത്. நான் மருத்துவரை தான் பார்த்து கொண்டே இருந்தேன். 2026 ഞാൻ ഇമ്മാനുവേലിനെ കാണാൻ പോകുന്നു. இம்மானுவேலை பார்க்க போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. ഇന്ന് കണ്ട ഈജിപ്തിനെ ഞാൻ കാണത്തില്ല. இன்று கண்ட எகிப்தியனை இனி நான் காண்பது இல்லை. ഇന്ന് കണ്ട മിസ്രൈമിനെ കാണുകയില്ല. ഇന്ന് വന്ന കഷ്ടമിനി വരികയില്ല. ഇന്ന് വന്ന് കാണുകയില്ല. ഇന്ന് വന്ന കഷ്ടമിനി വരികയില്ല.
ബാധ നിന്റെ കൂടാരത്തിൽ അടുക്കയില്ല. ബാധ നിന്റെ കൂടാരത്തിൽ അടുക്കയില്ല. നിന്റെ കാലു ഇടറുകില്ല. നിന്റെ കാലുകൾ ഇടറുകില്ല. നിന്റെ കാലുകൾ ഇടറുകില്ല. നിന്റെ കാലുകൾ ഇടറുകില്ല. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാരും പറഞ്ഞു. எல்லாரும் சொல்லுங்க. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുക്കണം. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. ഇന്നലെ കണ്ട, நேற்று வரையிலும் பார்த்த, ഇന്ന് കണ്ട, நேற்று பார்த்த, இன்று கண்ட ഈജിപ്തിനെ ഞാൻ കാണത്തില്ല. எகிப்தை நான் பார்ப்பது இல்லை. Why? ஏன்? Why? ஏன்? ഞാൻ ഇമ്മാനുവേലിനെ കണ്ടു. நான் இம்மானுவேலை பார்த்து விட்டேன். ഇന്ന് രാത്രി മീറ്റിംഗ് കഴിയുന്നതിന് മുമ്പ് இந்த இரவு கூட்டம் முடிவதற்குள்ளாக ഇമ്മാനുവേലിനെ കണ്ടിട്ടേ പോകാവൂ. இம்மானுவேலை பார்த்து விட்டு தான் நீங்கள் போக வேண்டும். നീ ഇമ്മാനുവേലിനെ കണ്ടിട്ട് പോയാൽ, நீங்கள் இம்மானுவேலை பார்த்து விட்டு போனால் അടുത്ത സ്കാൻ റിപ്പോർട്ടിൽ அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 25 രോഗം കാണത്തില്ല. அவன் 25வது 2025ல இருந்த அந்த வியாதி உங்களுக்கு இந்த நாட்களில இருக்காது. Praise the Lord. Hallelujah. ஹalleluya. ഞാന് நான் കഴിഞ്ഞ ആഴ്ച ചെന്നൈയിലായിരുന്നു. கடந்த வாரம் சென்னையில இருந்தேன். Hallelujah. ஹalleluya. ചെന്നൈയില് சென்னையில் ഞാൻ പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരുന്നപ്പോ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது മാർട്ടീന എന്ന പേരുള്ള ഒരു സിസ്റ്ററിന്റെ പേര് പറഞ്ഞു. மார்டினா என்ற சகோதரியுடைய பெயரை சொன்னேன். ആ സിസ്റ്ററിനോട് പറഞ്ഞു, அந்த சிஸ்டரை பார்த்து சொன்னேன், നിന്റെ ശരീരത്തിൽ നിന്ന് കിരണ്യയുടെ രോഗം സൗഖ്യമാകും. உங்க சரீரத்தில் இருந்து ஹெரண்யா வியாதி சுகமாகிறது என்று சொன்னேன். Hallelujah. ஹalleluya. അക്ഷരാർത്ഥത്തിൽ അവർക്ക് അസുഖം ഉണ്ടായിരുന്നു. உண்மையாகவே அந்த வியாதி அவருக்கு இருந்தது. Hallelujah. ஹalleluya. സ്കാൻ റിപ്പോർട്ടിൽ ആ രോഗം തെളിഞ്ഞു. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல அது இந்த வியாதி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அது உறுதிப்படுத்தினது. ഞാൻ പ്രാർത്ഥിച്ച് ദൈവാത്മാവിനോട് പറഞ്ഞു, தேவ ஆவியானவர் என்னோடு சொன்னார், പ്രാർത്ഥിച്ച് വെള്ളം കൊടുക്കാൻ. ஜெபித்து தண்ணீரை கொடுக்க சொன்னார். പ്രാർത്ഥിച്ച് വെള്ളം കൊടുത്തു. நான் ஜெபித்து தண்ணீரை கொடுத்தேன். അവർ കുടിച്ചു. அவர்களும் குடித்தார்கள். അവർ ഭയങ്കര ബ്രില്യന്റ് ആയിട്ടുള്ള ഒരു ലേഡി, அவங்க பயங்கர பிரில்லியன்டான புத்திசாலியான ஸ்திரீ, പാസ്റ്ററിന്റെ മോള്, பாஸ்ருடைய மகள். അടുത്ത ദിവസം ലാബ് തുറന്ന ഉടനെ அடுத்த நாள் லேப் ஓபன் ஆன அந்த நேரமே അവർ പോയി ടെസ്റ്റ് ചെയ്തു. அவங்க போய் பரிசோதனை பண்ணினார்கள். അവർക്ക് ഹിരണ്യയുടെ അസുഖമല്ല, അത് വേറെ 2 അസുഖം കൂടെ ഉണ്ട്. அவங்களுக்கு இரண்யா வியாதி மட்டும் இல்லாமல் வேறையும் 2 வியாதி இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന് കിഡ്നി സ്റ്റോൺ, கிட்னி ஸ்டோன், ഓവറിയിലെ ഫൈബ്രോയിഡിന്റെ മുഴകൾ. ஆமென். கர்ப்பப்பையில ஆமென் அந்த ஆமென் கட்டிகள். ഹല്ലേലൂയ. കട്ടികൾ. கட்டிகள் സ്കാൻ ചെയ്തപ്പോ ஸ்கேன் பண்ணின போது ഹിരണ്യയുടെ അസുഖം ഇല്ല, ஹிரண்யா வியாதி இல்ல, കിഡ്നി സ്റ്റോൺ ഇല്ല, அங்கே கிட்னி ஆமென் ஸ்டோன் இல்ல, ഫൈബ്രോയിഡ് മുഴയില്ല. ஆமென் ஃபைப்ராய்டு கட்டிகளும் இல்ல. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க, ദൈവശക്തി ഇറങ്ങിയ നിന്റെ ശരീരത്തിലെ സകല രോഗങ്ങളും സൗഖ്യമാകും. தேவ வல்லமை இறங்கினது ஆனால் உங்கள் சரீரத்தில் கிரியை செய்யக்கூடிய எல்லா சகல வியாதிகளும் சுகமாகிவிடும். കരമടിച്ചു രാത്രി கைகளை தட்டி இந்த இரவு நல்ல கர்த்தரை துதிப்போம். போதாது, நல்ல உற்சாகமா. Come on church tonight. Come on சபையே, இந்த இரவில் complete deliverance. முற்றிலும் விடுதலை. Hallelujah. ஹalleluya. ചിലരുണ്ട്, மெட்ஸ்லர்கள் இருக்கிறாங்க. அப்பா നല്ല തലവേദന, நல்ல தலைவலி, പ്രാർത്ഥിരപ്പാ. ஜெபிங்கப்பா. പ്രാർത്ഥിച്ചു. ஜெபித்தார்கள். എങ്ങനെയുണ്ട് സഹോദരി? எப்படி இருக்கு சகோதரி? തലവേദന മാറിയപ്പാ. அவன் தலைவலி போயிடுச்சுப்பா, പക്ഷെ എനിക്ക് വയറുവേദനയുണ്ട്. ஆனா எனக்கு இப்ப வயிறு வலிக்குது. വീണ്ടും വയറുവേദനയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു. ஆமா, அப்போ வயிறு வலிக்காக ஜெபித்தார். അടുത്ത പറയും വയറുവേദന മാറിയപ്പാ. அடுத்து கொஞ்ச நேரத்துல அவங்க சொல்றாங்க வயிற்று வலி போயிடுச்சு, മുട്ടുവേദനിക്കും. ஆனா முழங்கால் வலி வந்துடுச்சு. അവിടെ തൊട്ട് പ്രാർത്ഥിക്കുമ്പോ அங்க தொட்டு ஜெபிச்சு சொன்ன பிறகு നട്ടല് വേദന. முதுகெலும்புல வலி. ഇതെല്ലാം മാറ്റണം. இது எல்லாம் விட்டுவிட வேண்டும். നീ ഒരു രോഗം പറഞ്ഞ് പ്രാർത്ഥിച്ചാൽ, நீங்கள் ஒரு வியாதி இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்தால், ആ രോഗത്തോടു കൂടെ அந்த வியாதியோடு சேர்ந்து വലുതും ചെറുതുമായ എല്ലാ രോഗവും സൗഖ്യമാവും. பெரிதும் சிறிதுமாகிய சகல வியாதிகளும் சுகமாகிவிடும். ഒന്നൊന്നായി പ്രാർത്ഥിക്കേണ്ട ആവശ്യമില്ല. ஒவ்வொரு வியாதிக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க அவசியமில்லை. ചിലർ ചിന്തിക്കുന്നത് சிலர் நினைக்கிறது என்னன்னா, തലവേദനയ്ക്ക് വേണ്ടി ഒരാത്മാവ്, அவன் தலைவலிக்காக ஒரு ஆவி, വയറുവേദനയ്ക്ക് വേണ്ടി ഒരാത്മാവ്, அவன்
வயிற்று வலியை மாத்துறதுக்கு இன்னொரு ஆமென் ஆவி. മുട്ടുവേദന മാറുന്നതിന് വേറൊരു ആത്മാവ്. முழங்கால் வலி மாறுறதுக்கு இன்னொரு ஆவியானவர். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, പരിശുദ്ധാത്മാവ് ഒന്നേ ഉള്ളൂ. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. പരിശുദ്ധാത്മാവ് ഒന്നേ ഉള്ളൂ. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். അപ്പൊ ഒന്നിൽ കൂടുതലുള്ള ആത്മാവ് ഏതാണ്? அப்ப ஒன்றுக்கும் அதிகமா இருக்கக்கூடிய ஆவி எது? ഗദരദേശത്തിൽ ആ പയ്യന്റെ മേൽ എത്ര ഭൂതമായിരുന്നു? கதரனே தேசத்துல ஒரு மகன் மேல எவ்வளவு பிசாசு பாதிக்கப்பட்டிருந்தான்? 6000 ഭൂതം. 6000 பிசாசுகள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അപ്പൊ ഒന്നിൽ കൂടുതൽ ആത്മാവുള്ളത് പിശാചിനാണ്. அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவிகள் இருக்கிறது யாருக்கு அப்படின்னா அது பிசாசுக்கு தான். അവൻ തലമുടിയിൽ കയറിയിരിക്കും, அது தலைமுடியிலே ஏறி ஒளிஞ்சிருப்பான், ചെവിക്കകത്ത് കയറി, அதுக்குள்ள ஒளிஞ்சிருப்பான், കണ്ണിൽ കയറിയിരിക്കും, கண்ணுல இருப்பான், നട്ടലിൽ കയറിയിരിക്കും, முதுகெலும்புல ஒளிஞ்சிருப்பான். അവൻ എവിടെയൊക്കെ ഇരിക്കാൻ പറ്റും അവിടെ എല്ലാം കയറിയിരിക്കും. எங்கெல்லாம் ஒளிஞ்சுக்க முடியுமோ அங்கெல்லாம் ஏறி ஒளிஞ்சுப்பான். നീ എവിടെയെല്ലാം കയറി ഇരുന്നാലും நீங்க அவன் எங்கெல்லாம் ஏறி இருந்தாலும் നിന്നെ തുരത്താൻ ഒറ്റ ആത്മാവ് ഇറങ്ങിയാ മതി. ஓ உன்னை துரத்துவதற்கு ஒரு ஆவியானவர் இறங்கி வந்தாலே போதும். വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറ, எல்லா വിശ്വാസിக்கிறவங்க கையை തട്ടി சொல்லுங்க, ഹല്ലേലൂയ. ஹalleluya. 3-4 ആത്മാവ് ഇറങ്ങേണ്ട ഒറ്റ സ്പിരിറ്റ് ഇറങ്ങിയാ മതി. ஆமென். സകല ദുരാത്മാക്കൾ ഓടിപ്പോകും. பல ஆவிகள் இறங்க வேண்டாம், ஒரே ஆவியானவர் இறங்கினால் போதும். சகல அசுத்த ஆவிகளை வெளியேறிவிடும். കരങ്ങളെ തട്ടി, கைகளை தட்டி പോര 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 പോര. நல்ல உற்சாகமாய் உற்சாகமாய் യെസ് 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 യെസ്. ஹalleluya. കരമടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க, നിന്റെ സകല രോഗത്തെ പുറത്താക്കുന്ന உன்னுடைய சகல வியாதிகளையும் துரத்துகிற പരിശുദ്ധാത്മാവ്. பரிசுத்த ஆவியானவர். കമോൺ കമോൺ. Come on, சபையை நல்ல கையை தட்டி. പോര പോര. നല്ല നല്ല ചില നിമിഷങ്ങൾ ആരാധിച്ചു. ஆமென். போதாது, நல்ல கையை தட்டி சில நிமிஷங்கள் ஆராதிப்போம். வாய்களை திறந்து சத்தம் உயர்த்தி சகல வியாதிகளும் மாறுகிற ஆவியானவர் இந்நேரம் வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അപ്പോ ഇക്കബോദ് മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്തി. இக்கபோத் மகிமையை இழந்து போனான். മഹത്വം, மகிமை, മുൾപ്പടർപ്പിൽ മഹത്വം ഇറങ്ങി, முட்செடியிலே மகிமை இறங்கி வந்தது, മലമുകളിൽ മഹത്വം ഇറങ്ങി, மலைக்கு மேலே மகிமை இறங்கி வந்தது, കൂടാരത്തിൽ മഹത്വം ഇറങ്ങി, கூடாரத்துக்குள் மகிமை இறங்கினது, മന്ദിരങ്ങളിൽ മഹത്വം ഇറങ്ങി. ஆமென். ஆலயங்களிலே மகிமை இறங்கினது. പഴയ നിയമത്തിൽ ഇറങ്ങിയ മഹത്വം പോയി. பழைய ஏற்பாட்டில் இறங்கி வந்த மகிமையானது போய்விட்டது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. മഹത്വം ഇറങ്ങിയിടത്തെല്ലാം ഭയങ്കര ദൈവപ്രവൃത്തികൾ. எங்கெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் மகிமை இறங்கி வந்ததோ அந்த இடங்களில் எல்லாம் பெரிய தேவ கிரியைகள் நடந்தது. മുൾപ്പടർപ്പിൽ മഹത്വം ഇറങ്ങിയപ്പോ முட்செடியில மகிமை இறங்கி வந்த போது 30 ലക്ഷത്തിന്റെ ലീഡറായ മോശ എഴുന്നേറ്റ് വന്നു. 30 லட்ச ஜனத்துக்குரிய தலைவராக மோசே எழும்பி வந்தான். വനത്തിൽ മഹത്വം ഇറങ്ങിയപ്പോ காட்டுக்குள்ள மகிமை இறங்கி வந்த போது ഒരു രാജാവ് എഴുന്നേറ്റ് ஒரு വന്നു. ராஜா எழும்பி வந்தான். മഹത്വം എവിടേക്ക് ഇറങ്ങിയോ மகிமை எந்த இடத்திலெல்லாம் இறங்கி வந்ததோ അവിടെ മൊത്തം ജയം. அங்கே முற்றிலும் ஜெயம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, മഹത്വം ഇറങ്ങുന്നിടത്ത് மகிமை இறங்குகிற இடத்தில் ജയം. ஜெயம் உண்டு. ജയം. ஜெயம். ഇന്ന് രാത്രി இந்த இரவில മഹത്വം നഷ്ടപ്പെടുത്തുന്നവരല്ല, மகிமையை இழந்து போகிறவர்கள் எல்லாம் നോ, മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്തുന്നവരായിട്ടല്ല, ஆமென், மகிமையை இழந்து போகிறவர்களாக அல்ல, മഹത്വത്തെ സ്വീകരിക്കുന്നവരായി മാറണം. மகிமையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ഇന്നത്തെ മീറ്റിംഗ് തീരുന്നതിന് മുമ്പ് இன்றைய கூட்டம் முடிவதற்குள்ளாக എവിടെയെങ്കിലും അഭിഷേകം നഷ്ടപ്പെട്ടു എന്ന് തോന്നിയാൽ எந்த இடத்திலாவது எங்கேயாவது மகிமை இழந்து போனது என்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்குமானால் ഇന്ന് രാത്രി இந்த இரவே നഷ്ടപ്പെട്ട മഹത്വത്തെ തിരിച്ചു പിടിക്കണം. நாழமே இழந்து போன மகிமையை நீங்கள் திரும்ப பிடித்துக் கொள்ள வேண்டும். ഹല്ലേലൂയ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കൊളോസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 1-ാം അധ്യായം 27-ാമത്തെ വചനം പറയുന്നു, கொலோசியர் நிருபம் 1-வது அதிகாரம் 27வது வசனம் எப்படி சொல்கிறது? പുതിയ നിയമത്തിൽ മഹത്വം എവിടെ? புதிய ஏற்பாட்டில் மகிமை எங்கே? മുൾപ്പടർപ്പിലാണോ? முட்செடியிலோ? ആ മലയിലാണോ? அந்த மலையிலா? ഈ മലയിലാണോ? இந்த மலையிலா? മന്ദിരത്തിലാണോ? ஆலயத்துக்குள்ளேயா? കൂടാരത്തിലാണോ? குடிசைக்குள்ளேயா? നോ നോ നോ. இல்ல இல்ல இல்ல. പുതിയ നിയമത്തിൽ മഹത്വം എവിടെ? புதிய ஏற்பாட்டில் மகிமை எங்கே இருக்கிறது? മഹത്വത്തിന്റെ പ്രത്യാശയായ ക്രിസ്തു மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து നിന്റെ അകത്തിരിക്കുന്നു. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். കാരം അടിച്ചു പറഞ്ഞേ, கையை தட்டி சொல்லுங்க, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ஆமென். ആമാ ആമാ. ஆமா, നല്ല കൈ തട്ടി. நல்ல கையை தட்டி മഹത്വം ഇരിക്കുന്നത്
மகிமை இருப்பது മോഹൻ സി ലാസറസിന്റെ മേലല്ല, மோகன் சி லாசரஸ் பாஸ்டர் அவர்கள் மேல் அல்ல, പോൾ ദിനകരന്റെ മേലല്ല, பால் தினகரன் அவர்கள் மேல் அல்ல, പാസ്റ്റർ ലിനീഷിന്റെ മേലല്ല, பாஸ்டர் லினிஷ் அவர்கள் மேல் அல்ல, ഏതോ ഫേമസ് ആയ പാസ്റ്ററിന്റെ മേലല്ല, ஏதோ பிரசித்தி பெற்றதான போதகருக்குள்ளே அல்ல, ഏതോ ഫേമസ് സഭയിലല്ല. ஏதோ ஒரு ஃபேமஸான சபையில் அல்ல. മഹത്വം ഇരിക്കുന്നത് மகிமை இருப்பது നിന്റെ അകത്താണ്, உனக்குள்ளேதான், നിന്റെ அகத்தான, உனக்குள்ளே, നിന്റെ അകത്താണ്. உனக்குள்ளே. See the fire, அக்கினியை பெற்றுக்கொள், see the fire, அக்கினியை பெற்றுக்கொள், see the fire. அக்கினியை பெற்றுக்கொள். Come on, கைகளை தட்டி உற்சாகமாய் மகிமை உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள்ளே வசிக்கிறார். മഹത്വത്തിന്, மகிமையை, മഹത്വത്തിന് ஆமென், மகிமைக்கு ക്രൈസ്റ്റ് എന്നാണ് പറയുന്നത്. கிறிஸ்து என்று சொல்லுகிறார். എന്താണ് മഹത്വം? மகிமை என்றால் என்ன? ഹോളി സ്പിരിറ്റ്. பரிசுத்த ஆவியானவர். ഹോളി സ്പിരിറ്റിന്റെ മറ്റൊരു പേരാണ് பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர் ക്രൈസ്റ്റ്. கிறிஸ்து. പറഞ്ഞേ ക്രൈസ്റ്റ്, சொல்லுங்க, கிறிஸ்து. ക്രൈസ്റ്റ്. கிறிஸ்து. You are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். You are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்கள். We are in Christ. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். You covered the Holy Spirit. அவன் பரிசுத்த ஆவியினால் மூடப்பட்டிருக்கிறேன். Praise the Lord. Amen. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഞാൻ പരിശുദ്ധാത്മാവിനകത്തിരിക്കുന്നു. நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறேன். Praise the Lord. Amen. പരിശുദ്ധാത്മാവ് ഏജി സഭയ്ക്കകത്തിരിക്കുന്നു എന്നല്ല, பரிசுத்த ஆவியானவர் ஏஜி சபைக்குள்ள இருக்கிறார் என்றல்ல, ചർച്ച് ഓഫ് ഗോഡിനകത്തിരിക്കുന്നു എന്നല്ല, சர்ச் ஆஃப் காட் சபைக்குள்ள இருக்கிறார் என்றல்ல, TPM-നകത്തിരിക്കുന്നു എന്നല്ല, TPM சபைக்குள்ள இருக்கிறார் என்றல்ல, കത്തോലിക്കകത്തിരിക്കുന്നു എന്നല്ല, கத்தோலிக்க சபைக்குள்ள இருக்கிறார் என்றல்ல, CSI-കകത്തിരിക്കുന്നു എന്നല്ല, CSI சபைக்குள்ள இருக்கிறார் என்றல்ல, പരിശുദ്ധാത്മാവ് നിന്റെ അകത്തിരിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. Christ in you. கிறிஸ்து உங்களுக்குள்ளே. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. നിങ്ങൾ എന്തുകൊണ്ടാണ് நீங்கள் எதற்காக കാലിലെ ചപ്പൽ ഊരിയിട്ട് ആലയത്തിനകത്ത് വന്നത്? நீங்கள் எதற்காக காலில் அணிந்திருக்கக்கூடிய செருப்பை வெள்ள கழட்டி போட்டு உள்ள வரீங்க? ആരുടെയും കാലിൽ ചെരുപ്പില്ല. யாருடைய காலில் செருப்பு இல்ல. നിങ്ങളുടെ കാലിൽ ചെരുപ്പില്ലാത്തോണ്ട് உங்க காலில் செருப்பு இல்லாதனால ഞാൻ ഊരിയിട്ടിട്ട് കയറി വന്നു. நானும் உருவி போட்டுட்டு தான் மேல வந்திருக்கிறேன். Why? ஏன்? എല്ലാരും ഊരി ഞാൻ ഊരി, അങ്ങനെയാണോ? அவன் எல்லாரும் உருவினாங்க, போட்டுட்டு வந்தாங்க, அதனாலதான் நான் அங்கேயே போட்டுட்டு வந்தேன். அப்படியா? 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 എല്ലാരും ഊരി ഞാൻ ഊരി, അങ്ങനെയാണോ? எல்லாரும் செருப்பை கழட்டிட்டு வந்தாங்க, அதனால நானும் கழட்டிட்டு வந்தேன். அப்படியா? എന്താ നിങ്ങളുടെ മൈൻഡിൽ വന്ന കാര്യം? എന്താ உங்க மனதில தோன்றுகிற காரியம் என்ன? ഇത് ദൈവത്തിന്റെ ആലയം, தேவ ஆலயம். ഇതിനകത്ത് പരിശുദ്ധാത്മാവുണ്ട്, இதற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ഇത് இருக்கிறார். പരിശുദ്ധ സ്ഥലം, இது பரிசுத்த ஸ்தலம். അതുകൊണ്ട് அதனால ഞാൻ കാലിന്റെ ചെരുപ്പ് ഊരിയിട്ടിട്ട് അകത്ത് കയറി. கால்ல போட்டிருக்கிற அந்த காலடி செருப்பை கழட்டிட்டு நீங்க மேலே ஏறணும். ஹalleluya. നിങ്ങളുടെ ഏത് വീട്ടിൽ പോയാലും, நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும், കുഞ്ഞുങ്ങളുള്ള വീട്, பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீடு അവര് വരച്ച് വൃത്തികേടാക്കി വെക്കും. அவங்க நல்ல செவுத்துல எல்லாம் கிறுக்கி வைப்பாங்க. அது ரொம்ப மோசமா இருக்கும். Praise the Lord. ஹalleluya. ABCD ഒക്കെ വരച്ച് വെക്കും. ABCD எல்லாம் செவுத்துல தான் எழுதி வச்சிருப்பாங்க. ചിലര് മുറുക്കാനൊക്കെ ചവച്ച് ചെവരിലേ തുപ്പും. ஆமென். சிலர் எல்லாம் வெத்தலை பாக்க போட்டு அப்படியே செவுத்திலே துப்பிடுவாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചിലര് മൂക്ക് പിടിച്ച് ചെവരിലേ എറിയും. சிலர் மூக்கு அப்படியே சீந்து செவுத்துல எரிஞ்சிருவாங்க. ഹല്ലേലൂയ. Praise the Lord. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. തുമ്മുന്ന വേസ്റ്റ്, ആഹാരത്തിന്റെ വേസ്റ്റ് എല്ലാം ഭിത്തിയിൽ അവിടെ ആയിട്ടിരിക്കും. ஆமென். தும்முகிற குப்பையும் சாப்பிட்டு ஒதுக்குற அந்த குப்பையும் எல்லாம் செவுத்துல அங்கங்கேயே ஒட்டி இருக்கும். പക്ഷെ ദൈവത്തിന്റെ ആലയത്തിൽ നോക്കിയപ്പോ தேவ ஆலயத்துல பார்த்தா ആരും മൂക്ക് പിടിച്ചെറിഞ്ഞിട്ടില്ല, யாரும் மூக்க சிந்தி போடல, തുപ്പിയിട്ടില്ല, துப்பல, ആരും മരച്ചിട്ടില്ല, யாரும் கிறுக்கல. Why? ஏன்? കുഞ്ഞു കുട്ടികൾക്ക് വരെ അറിയാം, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும், ഇതിൽ അങ്ങനെ ചെയ്യാൻ പാടില്ല. இந்த சபைக்குள்ள அப்படி செய்ய கூடாது. കാരണം காரணம் ഇത് പരിശുദ്ധ സ്ഥലമാണ്, பரிசுத்த ஸ்தலம், ഇത് വിശുദ്ധ സ്ഥലമാണ്, இது பரிசுத்த ஸ்தலம். കുഞ്ഞു കുട്ടികൾക്ക് വരെ അറിയാം, சின்ன பிள்ளைகள் வரையில் அறிந்திருக்கிறது. എന്നാൽ ഇതല്ല സത്യം. அப்படி என்றால் இது உண்மை அல்ல.
Hallelujah. Hallelujah. യേശു ദൈവാലയത്തെ നോക്കിയിട്ട് പറഞ്ഞു, இயேசு தேவனுடைய ஆலயத்தை பார்த்து சொன்னார், ഇത് കല്ലിന്മേൽ കല്ല് ശേഷിക്കാതെ ഇടിഞ്ഞു പോകും. இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இது இடிக்கப்படும். ഇത് എത്ര മനോഹരമായി പണിതാലും, இது எவ்வளவு அழகாக அலங்காரமாக அதை கட்டி எழுப்பினாலும், നീ ഒറ്റക്കല്ലിൽ പണിതാലും, அவன் நீ ஒரே கல்லிலே இதை செய்தாலும், നീ കറുത്ത കല്ലിൽ പണിതാലും, நீ இத கருப்பான கல்லை வச்சு கட்டினாலும், വെള്ളക്കല്ലിൽ പണിതാലും, வெள்ளை கல்லினால கட்டினாலும் ഇത് ഇടിയും. இது இடிக்கப்படும். ആലയം ஆலயம் ഇതല്ല. இது அல்ல. You are the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். You are the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயம். ഞാൻ നിന്നിൽ വസിക്കും. நான் உனக்குள்ளே வசிப்பேன். അതുകൊണ്ടാണ് കൊലോസ്യർ 1:27 പറയുന്നത്. அதனால கொலோசியர் 1:27 சொல்கிறது. കൊരിന്ത്യരിൽ പൗലോസ് പറയുന്നു, கொரிந்து நிருபத்திலே பவுல் சொல்கிறார், You are the temple. நீங்கள் தேவனுடைய ஆலயம். You are the temple of God. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். കൊരിന്ത്യർ കഴിഞ്ഞിട്ട് கொரிந்தியர் முடிந்து കൊലോസ്യരിൽ വരുമ്പോൾ கொலோசிய நிருபத்துக்குள்ளாய் வரும்போது പൗലോസ് പഠിപ്പിക്കുകയാണ്, பவுல் கற்றுக் கொடுக்கிறார், നീയാകുന്ന ആലയത്തിലാണ് நீ என்று சொல்லப்படுகிற அந்த ஆலயத்துக்குள்ளே தான் പരിശുദ്ധാത്മാവ് വസിക്കാൻ പോകുന്നത്. பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்க போகிறார். കരങ്ങളെ വീശി തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை வேகமாய் தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, അപ്പൊ ചെരുപ്പ് ഊരിയിട്ടിട്ട് കേറേണ്ട ടെമ്പിൾ നീയാണ്. அப்ப செருப்பை கழட்டிட்டு உள்ள வர வேண்டிய ஆலயமே நீங்கதான். ഹല്ലേലൂയ. ஆமென். തുപ്പാത്ത മന്ദിരം നീയാണ്. ஆமென். உமிழ்ந்து துப்பாத ஆமென் ஆலயம் நீங்கதான். അശുദ്ധമാക്കാത്ത ആലയം നീയായിരിക്കണം. அசுத்தப்படுத்தாத ஆலயம் நீங்களாக இருக்க வேண்டும். നീയാകുന്ന ആലയത്തിനകത്ത് நீங்கள் என்று சொல்லப்படுகிற ஆலயத்துக்குள்ளே മുറുക്കാൻ ചവയ്ക്കരുത്, ஆமென் வெத்தலை பாக்க போடக்கூடாது, ബീഡി വലിക്കരുത്, பீடி பிடிக்க கூடாது, സിഗരറ്റ് വലിക്കരുത്, சிகரெட் ஆமென் பிடிக்க கூடாது, വീഞ്ഞ് കുടിക്കരുത്. ஆமென் சாராயத்தை குடிக்க கூடாது. മനസ്സിലായോ? ஹalleluya. இப்ப புரியுதா? ഇതെല്ലാം ചെയ്തിട്ട് எல்லாம் செய்துவிட்டு എന്റെ ശരീരത്തെ ഞാൻ മലിനമാക്കരുത്. என் சரீரத்தை நான் கனவீனப்படுத்த கூடாது. തലയിൽ കവിച്ചിട്ട് പറഞ്ഞു, தலைமையில கைய வச்சு சொல்லுங்க, I am the temple. நான் தேவனுடைய ஆலயம். I am the temple. நான் தேவனுடைய ஆலயம். I am the church. நான் சபை. പറഞ്ഞേ, I am the church. நானே சபை. ആരെങ്കിലും സഭയിൽ വന്നിട്ട് ഒരുവരോട് ഒരുവൻ നുണ പറയോ, കുറ്റം யாராவது சபையில இருந்து ஒருவரை குறித்த குற்றத்தை ஒருவரிடத்தில் சொல்லுவார்களா? പറയത്തില്ല. சொல்ல மாட்டார்கள். ഭയം, பயம், ദൈവത്തിന്റെ ആലയം എന്നുള്ള ഭയം. தேவனுடைய ஆலயம் என்றதான பயம். എന്നാൽ സഭയിൽ നിന്ന് വെളിയിൽ ഇറങ്ങിയ ஆனா சபையை விட்டு வெளில போனா ചന്ദ്രശേഖർ പാസ്റ്റർ ശരിയല്ല, சந்திரசேகர் பாஸ்டர் சரியில்லை, സുധാമ ശരിയല്ല, சுதாமா சரியில்லை, വസന്ത ശരിയല്ല, வசந்தா சரியில்ல. ഹൃദയരാജപ്പൻ ശരിയല്ല, ஆமென் ஆமென். ഹൃദയരാജപ്പൻ ശരിയല്ല, இருதராஜ் அப்பா சரியில்லை, ശാന്തി ശരിയല്ല, சாந்தி அவங்க சரியில்லை, സോമൻ ശരിയല്ല, சோமன் சரியில்லை, ശശി ശരിയല്ല, சசி சரியில்லை, അയ്യോ ഇനി ആരും ശരിയല്ല. யாருமே சரியில்லை. അവസാനം പറയും ഞാനും ശരിയല്ല. அவன் கடைசியா அவங்களே சொல்லுவாங்க நானே சரியில்லை. ஹalleluya. പക്ഷെ ആലയത്തിനകത്ത് അത് ചെയ്യില്ല. ஆலயத்துக்குள்ள அப்படி செய்ய மாட்டாங்க. കാരണം അവനറിയാം ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ഇത് വിശുദ്ധ സ്ഥലം. இது பரிசுத்த ஸ்தலம். പിശാച് നിന്നെ പൊട്ടം തട്ടിച്ചു വെച്ചിരിക്കുക. பிசாசு உங்களை கெடுத்து வச்சிருக்கிறான். You are the temple. நீங்களே ஆலயம். You are the temple. நீங்களே ஆலயம். You are the temple. நீங்களே ஆலயம். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஆமென். നിങ്ങൾ ഈ സഭയെ ബഹുമാനിക്കണം. நீங்க சபையை கனம் பண்ண வேண்டும். ഞാൻ ഇന്നത് പറഞ്ഞെന്ന് പറഞ്ഞേ, நான் இத சொன்னேன்னு சொல்லி ഈ മീറ്റിംഗ് തീർന്ന ഉടനെ இந்த கூட்டம் முடிஞ்ச வேகத்துக்கு ഈ ചുവരിലെല്ലാം വരച്ചു വെക്കരുത്. இந்த செவுத்துல எல்லாம் போய் கிறுக்கி வைக்க வேண்டாம். ചെരുപ്പിട്ടോണ്ട് കയറരുത്. செருப்பு போட்டுட்டு உள்ள வர வேண்டாம். അവിടെ അവിടെയാണ് തുപ്പി വെക്കരുത്. அங்க இங்கேயோ துப்பி வைக்க வேண்டாம். ഞാൻ പറഞ്ഞത്, நான் சொன்னது என்னன்னா, ഈ ആലയത്തെ നിങ്ങൾ എങ്ങനെ കാണുന്നു, இந்த ஆலயத்தை எப்படி நீங்கள் ഈ பார்க்கிறீர்களோ, ആലയത്തെ എങ്ങനെ ബഹുമാനിക്കുന്നു, இந்த ஆலயத்தை எப்படி பாவித்து நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களோ, അതുപോലെ அதை போலவே നീ നിന്നെ തന്നെ ബഹുമാനിക്കണം. நீங்கள் உங்களையே கனம் பண்ண வேண்டும். നീ നിന്നെ തന്നെ വിശുദ്ധീകരിക്കണം. நீங்கள் உங்களையே சுத்திகரிக்க வேண்டும். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറ. கைகளை பலமாய் தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. മഹത്വം നഷ്ടപ്പെടുത്താൻ ഈസിയാണ്. மகிமையை இழந்து போவது மிகவும் எளிது. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്താൻ ഈസി. மகிமையை இழந்து போவது மிகவும் ஈஸியா நம்ம இழந்துடலாம். അതിനെ മടക്കിക്കൊണ്ട് വരുന്നത് ஆனா அதை மறுபடியும் திரும்ப கொண்டு வருவது என்பது சொன்னால் റിസ്ക് ഉള്ള പരിപാടി. அது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പക്ഷേ ஆனா നീ നഷ്ടപ്പെടുത്തിയ മഹത്വം நீங்க இழந்து போன மகிமையை ഇന്ന് രാത്രി இந்த இரவு ഈസി ആയിട്ട് ஈஸியாக നീ തിരിച്ചു പിടിക്കാൻ പോവാ. நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். വിശ്വാസമുള്ളവർ കരമടിച്ചു പറ. விசுவாசம் உள்ளவர்கள் கையை தட்டி சொல்லுங்க. ഇക്കബോദ് എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, இக்கபோத் என்ற வார்த்தையின் பொருள்
ഇക്കബോദ് എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, ഇക്കബോദ് എന്ന വാർത്തയിൻ അർത്ഥം മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയി, മഹിമ ഇഴന്നു പോണത്. മഹിമ മഹിമൈ നഷ്ടപ്പെട്ടു പോയി. ഇഴന്നു പോണത്. എന്തുകൊണ്ടാണ് മഹത്വം നഷ്ടപ്പെടുത്തിയത്? എതற்காக மகிமை இழந்து போனது? ഏലി പുരോഹിതന്റെ മക്കളുടെ കാലത്ത്, ஏலி ஆசாரியனுடைய அந்த காலகட்டத்திலே മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയി. மகிமை இழந்து போனது. അവർ ദൈവാലയത്തെ മലിനമാക്കി, அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கனவீனப்படுத்தி அசுத்தப்படுத்தினார்கள். അവർ ദൈവാലയത്തെ ദുരുപയോഗം ചെയ്തു. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தவறாய் பயன்படுத்தினார்கள். ഏലിയുടെ മക്കൾ സ്വന്തം ആവശ്യത്തിന് വേണ്ടി സഭയെ ഉപയോഗിച്ചു. ஏலியின் பிள்ளைகள் தங்களுடைய விருப்பத்தின்படி சபையை பயன்படுத்தினார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. സ്വന്തം ഇഷ്ടപ്രകാരം സഭയെ യൂസ് ചെയ്യുക, மனம் போன போக்கில சபையை பயன்படுத்துவது, സ്വന്തം ഇഷ്ടപ്രകാരം കൃപാവരത്തെ യൂസ് ചെയ്യുക. ஆமென். சொந்த விருப்பப்படி கிருபை வரத்தை பயன்படுத்துவது. അവന്റെ പോക്കറ്റിലുള്ള പൈസ എന്റെ പോക്കറ്റിൽ വരാൻ പ്രവചിക്കുക. அவருடைய பாக்கெட்ல இருக்கிற பணம் என் பாக்கெட்ல வரணும்னு சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லுவது. ഹല്ലേലൂയ, അങ്ങനെയൊക്കെ പ്രവചിക്കുന്നവരുണ്ട്. அப்படியும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களும் உண்டு. ചിലർക്ക് വിഐപികളെ കണ്ടാലേ പ്രോഫസി വരത്തുള്ളൂ. சிலருக்கு விஐபிகளை பார்த்தாதான் தீர்க்க தரிசனமே வருது. വെള്ള ഷൂവും വെള്ള പാന്റും വെള്ള ഷർട്ടും കയ്യിൽ ബ്രേസ്ലെറ്റും ഇതൊക്കെ ഇട്ടുകൊണ്ട് വരുന്നവനൊക്കെ കട 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 ആ പ്രോഫസി വരും. ஆமென். வெள்ள ஆமென் பேண்டும் வெள்ள ஷர்ட்டும் வெள்ள ஷூவும் பிரேஸ்லெட்டும் பார்த்தாதான் ஆமென் தொடர்ச்சியா கடகடன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் கொட்டுது. കാറിന്റെ ബ്രാൻഡ് കണ്ട് പ്രോഫസി പറയുക. காருடைய பிராண்ட பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுவது. എന്നാ പാവപ്പെട്ടവനെ കണ്ടാൽ ഒരു പ്രോഫസി ஆனா വരത്തില്ല. ஏழ்மையான ஒரு நபரை பார்த்தா ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருவதில்லை. എന്താണ് പ്രോഫസി? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? ദരിദ്രനെ ധനവാനാക്കുന്നതാ പ്രോഫസി. தரித்திரனை பணக்காரனாய் மாற்றுவதுதான் தீர்க்க தரிசனம். ശൂന്യതയിൽ നിറവ് കൊണ്ടുവരുന്നതാ പ്രോഫസി. வெறுமையில் நிறைவை கொண்டு வருவதுதான் தீர்க்க தரிசனம். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. Praise the Lord. ஆமென். ഇന്ന് പ്രവാചകനെ കാണാൻ ടോക്കൺ എടുക്കണം. ടോക്കൺ இன்னைக்கு தீர்க்கதரிசியை பார்க்கணும் அப்படின்னா டோக்கன் எடுக்கணுமா? ടോക്കൺ നമ്പർ 1 വന്നാട്ടെ. டோக்கன் நம்பர் 1 வாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. CCTV വഴി നോക്കിക്കൊണ്ടിരിക്കും, വന്ന ആള് നല്ല ചൊളയുള്ള ആളാണോ. ஆமென். சிசிடிவிலே பாப்பாங்க வர ஆளு நல்ல பணம் உள்ள ஆளா. Praise the Lord. ஆமென். ടോക്കൺ നമ്പർ 2, ടോക്കൺ നമ്പർ 100 അതൊക്കെ നല്ലതാ. ஆமென். டோக்கன் நம்பர் 2, டோக்கன் நம்பர் 100 இதெல்லாம் நல்லதுதான். Praise the Lord. ஆமென். പക്ഷെ മറ്റവന്റെ കയ്യിലിരിക്കുന്ന പൈസ എന്റെ പോക്കറ്റിൽ വരാൻ ശുശ്രൂഷിക്കരുത്. ஆனா மத்தவங்க கையில இருக்கிற காசு என் கையில வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஊழியம் செய்யக்கூடாது. അത് റിയാലിറ്റി അല്ല. அது உண்மை அல்ல. Praise the Lord. ஆமென். ദൈവം നിനക്ക് തരുന്ന കൃപാവരം ഒരുമയോടെ യൂസ് ചെയ്യാൻ നീ തയ്യാറാണെങ്കിൽ ദൈവം നിന്നെ ബ്ലസ് ചെയ്യും. ஆமென். தேவன் கொடுத்திருக்கிற கிருபை வரங்களை உண்மையாய் தேவ பயத்தோடு பயன்படுத்த நீங்கள் ஆயத்தமானால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். അപ്പൊ ഏലി പുരോഹിതന്റെ മക്കൾ, அப்ப ஏலி ஆசாரியனுடைய பிள்ளைகள் അവരുടെ ഇഷ്ടത്തിന് കൃപാവരത്തെ യൂസ് ചെയ്തു. அவங்க மனமோட போக்குல கிருபை வரத்தை பயன்படுத்தினார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ஆமென். ഏതെങ്കിലും രോഗി സൗഖ്യമായാൽ ஏதாவது ஒரு வியாதியஸ்தன் குணமானால் അവന്റെ പുറകെ വീഡിയം കൊണ്ട് ഓടുകയാണ്. அவனுக்கு பின்னாடியே போறது. വീഡിയം കൊണ്ട് ഓടുകയാണ്. அவன் வீடியோ எடுத்துட்டு ஓடுறாங்க. Praise the Lord. ஆமென். എവിടെ സുഖായി, എവിടെ സുഖായി. எங்க சுகம் ஆயிடுச்சு, எங்க விடுதலை. നീ നിന്നെ കാണിക്കാൻ വേണ്ടി ഒന്നും ചെയ്യണ്ട. நீங்க உங்களையே வெளிப்படுத்துவதற்கு எதையும் செய்ய നീ வேண்டாம். നിന്നെ കാണിക്കാൻ വേണ്ടി പേര് വിളിക്കണ്ട. நீங்க உங்களை யார் என்று காட்டுவதற்காக பெயர் சொல்லி கூப்பிட வேண்டாம். നീ നിന്നെ കാണിക്കാൻ വേണ്ടി മൊബൈൽ നമ്പർ പറയണ്ട. நீங்க உங்களை வெளிப்படுத்துவதற்காக மொபைல் நம்பர் சொல்ல தேவையில்லை. ഞാൻ എന്തെങ്കിലും പറയുന്നുണ്ടെങ്കിൽ நான் ஏதாவது சொல்லுகிறேன் என்றால் അതെന്റെ യേശുവിനെ വെളിപ്പെടുത്താൻ വേണ്ടിയിട്ടാണ്. அது என் இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக വിശ്വസിക്കുന്നവർ വിശ്വസിക്കുന്നവർ കരം ചേർത്തടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ യേശുവിനെ വെളിപ്പെടുത്താൻ പോകുന്നത് ഈ രാത്രി. நான் இந்த இரவு இயேசுவை வெளிப்படுத்த போகிறேன். വരുന്ന 2 ദിവസങ്ങളിൽ வருகிற 2 நாட்கள் ശിവകാശിയിൽ ഞാൻ യേശുവിനെ വെളിപ്പെടുത്തിയിരിക്കും. நான் இயேசுவை வெளிப்படுத்தி இருப்பேன். യേശു മാത്രമാണ് ദൈവം. இயேசு மட்டும்தான் தெய்வம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. വാനത്തിലും இந்த ഭൂമിയിലും വല്ലമயான ഒരു നാമമുണ്ട്. വാനത്തിലും இந்த ഭൂമിയിലും വല്ലമயான ഒരു നാമമുണ്ട്. മനുഷ്യർക്കുള്ളേ വല്ലമയായി വേറൊരു നാമമില്ലേ. മനുഷ്യർക്കുള്ളേ വല്ലമയായി
വേറൊരു നാമമില്ലേ. അവർ നാമം യേശു ക്രിസ്തു, അവർ നാമം യേശു ക്രിസ്തു, അവർ നാമം യേശു ക്രിസ്തു, അവർ നാമം യേശു ക്രിസ്തു. വാനത്തിലും ഇന്ന് ഭൂമിയിലും വല്ലമയാണ് ഒരു നാമമുണ്ട്. വാനത്തിലും ഇന്ന് ഭൂമിയിലും വല്ലമയാണ് ഒരു നാമമുണ്ട്. മനുഷ്യർക്കുള്ളിൽ വല്ലമയാണ് വേറൊരു നാമമില്ലേ. മനുഷ്യർക്കുള്ളിൽ വല്ലമയാണ് വേറൊരു നാമമില്ലേ. അവർ നാമം യേശു ക്രിസ്തു, അവർ നാമം യേശു ക്രിസ്തു, അവർ നാമം യേശു ക്രിസ്തു, അവർ നാമം യേശു ക്രിസ്തു. വാനത്തിലും ഇന്ന് ഭൂമിയിലും വല്ലമയാണ് ഒരു നാമമുണ്ട്. വാനത്തിലും ഇന്ന് ഭൂമിയിലും വല്ലമയാണ് ഒരു നാമമുണ്ട്. മനുഷ്യർക്കുള്ളിൽ വല്ലമയാണ് വേറൊരു നാമമില്ലേ. മനുഷ്യർക്കുള്ളിൽ വല്ലമയാണ് വേറൊരു നാമമില്ലേ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, പ്രൈസ് ദി ലോർഡ്, ആമേൻ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഏലിയുടെ മക്കൾ, ഏലിயின் பிள்ளைகள் ദൈവത്തിന്റെ വചനം അനുസരിക്കാത്തവരായിരുന്നു. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தார்கள். ഞാൻ ഇത്രയും പറഞ്ഞത് മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്തിയ ഇക്കബോദ്, மகிமையை இழந்து போன இக்கபோத். ஹல்லேலூயா. എന്നാൽ ഇമ്മാനുവേൽ, ஆனால் இம்மானுவேல் മഹത്വത്തെ കൊണ്ടുവന്നു, மகிமையை கொண்டு வந்தார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അവൻ അനുസരണമുള്ളവനായിരുന്നു, கீழ்ப்படிதல் உள்ளவராயிருந்தார். ഈ ഒരാൾ എണീറ്റ് പോകുമ്പോ 7-8 പേര് ഒരുമിച്ച് പോകരുത്. അത് ஒரு நபர் எழுந்து வெளில போனா 7-8 பேர் அப்படியே போயிட வேண்டாம், ரொம்ப தொந்தரவா இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ വരുന്ന ദിവസങ്ങളിൽ മീറ്റ് നടക്കുമ്പോൾ ഒറ്റ എണ്ണം വെളിയിൽ പോകരുത്. வருகிற நாட்களிலே கூட்டம் நடக்கும்போது ஒருவர் கூட கூட்டம் நடக்கும்போது எழும்பி வெளில போகாதீங்க. ഹല്ലേലൂയ. നാളെ ഞാനൊരു 7:45 ആവുമ്പോ മൈക്ക് എടുക്കും. ஆமென். நாளைய தினத்துல 7:45 மணி ஆகும் பொழுதே நான் மைக் எடுத்துருவேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். നാളെ ഷാർപ്പ് ടൈമിൽ എല്ലാവരും കടന്നു വരിക. ஆமென். சரியான நேரத்துக்கு எல்லாரும் முன்பே கடந்து வாருங்கள். നാളെ വളരെ ഡെലിവറൻസ് ഉള്ള ദിവസമാണ്. நாளைய தினம் மிகவும் விடுதலையை கொடுக்கக்கூடிய நாளாயிருக்கும். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். പോയവര് പോട്ടെ, ഇനി ആരും ഇടയ്ക്കിടയ്ക്ക് എണീറ്റ് പോകരുത്. போனவர்கள் போகட்டும், ஆனால் யாரும் இனிமேல் அடிக்கடி எழுந்து வெளியே போக வேண்டாம். പോയ ഒരാള് എഴുന്നേറ്റ് പോയാൽ അത് ഒരേ ഒരാള്. ஒரு நபர் எழுந்து போனால் போதும். അടുത്ത ആള് വരുമ്പോ അടുത്ത ആള് പോണം. ஆமை. அடுத்த ஆள் உள்ள வரும்போது அடுத்த நபர் போங்க. കൂട്ടത്തോടെ എണീറ്റ് പോകുമ്പോ എനിക്ക് ഇവർക്ക് പ്രസംഗം ഇഷ്ടപ്പെട്ടില്ലേ എന്നുള്ളൊരു ചിന്ത நீங்க വരും. கூட்டமா எழுந்து போனீங்கன்னா நான் நினைப்பேன் உங்களுக்கு பிரசங்கம் பிடிக்கலையான்னு சொல்லி എന്നെ ഇൻസൾട്ട് ചെയ്യും പോലെ. தேவ கிரியைகள் வெளிப்படும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അനുസരണമില്ലാത്തവൻ ദൈവത്തിന്റെ മഹത്വം നഷ്ടപ്പെടുത്തി. கீழ்ப்படியாமை இல்லாதவன் தேவனுடைய மகிமை இழந்து போனான். എന്നാൽ അനുസരണമുള്ള ഇമ്മാനുവേൽ, ஆனால் கீழ்ப்படிதல் உள்ள இம்மானுவேல் യോർദാൻ നദിയിൽ വരികയാണ്. யோர்தான் நதியில் வருகிறார். പിതാവിന്റെ ഇഷ്ടത്തിന് பிதாவுடைய சித்தத்துக்கு അവൻ ഏൽപ്പിച്ചു കൊടുക്കുകയാണ്. தன்னை ஒப்பு கொடுக்கிறார். യോഹന്നാൻ സ്നാനപ്പെടുത്താൻ നിൽക്കുകയാണ്. யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞான ஸ்நானத்தை கொடுக்க நிற்கிறார். ഒരുപാട് പേര് സ്നാനപ്പെടുകയാണ്. ஆமென். அநேகர் அவருடைய கை கீழாக ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ആമേൻ. യേശു യോഹന്നാനോട് പറഞ്ഞു, இயேசு யோவான் ஸ்நானகனிடத்தில் சொன்னார், നീ എന്നെ സ്നാനപ്പെടുത്തണം. நீ என்னை ஞான ஸ்நானப்படுத்த வேண்டும். യോഹന്നാൻ പറഞ്ഞു, யோவான் ஸ்நானகன் சொன்னார், "No, no, 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 no." இல்லை இல்லை இல்லை. ഈ യോഹന്നാനെ ആദ്യമായിട്ടാണ് അമ്മ യേശു കാണുന്നത്? இந்த யோவான் ஸ்நானகனை முதல் முறையாகத்தான் இயேசு பார்க்கிறாரா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. இல்லை. 30 വർഷത്തിന് മുമ്പ് 30 வருடங்களுக்கு முன்பதாக യേശു യോഹന്നാനെ കണ്ടിരുന്നു. இயேசு யோவானை பார்த்திருந்தார். ഇവിടെ 2 മുട്ടലുകളെ പറ്റി നോക്കി കാണാൻ കഴിയും. இங்க 2 மோதலை நம்மால பார்க்க முடியும். 2 മുട്ടൽ. 2 மோதல். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒന്നാമത്തെ മോതൽ ஆமென். ஒன்றாவது மோதல் എവിടെ വെച്ച് നടന്നു? எங்க வச்சு நடந்தது? അമ്മ യോഹന്നാൻ யோவான் ஸ்நானகன் 6 മാസം പ്രായമുള്ളപ്പോ தன் வாய் ஆமென் தாயின் வயிற்றில 6 மாதம்
വളർച്ച இருக்கும்போது ഒരു മുട്ട ஒரு மோதனா ഹല്ലേലൂയ அல்லேலூயா എന്താണെന്ന് അറിയാമോ? என்ன தெரியுமா? മക്കളില്ലാത്ത എലിസബത്തിന് കുഞ്ഞു ലഭിച്ചു. பிள்ளைகள் இல்லாத எலிசபெத்துக்கு பிள்ளை வயிற்றில் உருவானது. എല്ലാവർക്കും ലഡുവും ജിലേബി എല്ലാം കൊടുത്തു. ஆமென். அந்த வேளையிலே இந்த எலிசபெத் கடந்து சென்று எல்லாருக்கும் லட்டு ஜிலேபி எல்லாம் கொடுத்துட்டா. വൈദ്യൻ കൈപിടിച്ച് നോക്കിയിട്ട് എലിസബത്തിനോട് പറഞ്ഞു, இந்த வைத்தியர் கையை பிடிச்சு எலிசபெத்தை பார்த்து இப்படி சொன்னாரு, നിന്റെ കുഞ്ഞ് മരിച്ചുപോയി, உன் பிள்ளை மரித்து போனா. ചലിക്കാതെ കിട, ചലനം ഇല്ല. ஆமென். எந்த அசைவும் பிள்ளைக்கு இல்ல. ആമേ 6 മാസം പ്രായമുള്ള കുഞ്ഞിന്റെ ഹാർട്ട് ബീറ്റ് കുഞ്ഞിനില്ല. 6 மாதம் ஆமென் வளர்ச்சி உள்ள அந்த பிள்ளைக்கு ஹார்ட் பீட் இல்ல, ആമേ ചലനം ഇല്ല, அசைவு இல்ல. കുഞ്ഞ് മരിച്ചു. பிள்ளை மரித்து போனது. അവൾ മലനാട്ടിൽ പോയി ഒളിച്ചിരുന്നു. உடனே இந்த எலிசபெத் மலை தேசத்துக்கு போய் ஒளிந்திருந்தாள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മറിയാൾ 1 മാസം പ്രായമുള്ള കുഞ്ഞുമായി 1 மாத ஆமென் வயதுள்ள பிள்ளையோடு கூட தன் வயிற்றில் சுமந்து கொண்டு 6 മാസത്തിൽ എലിസബത്തിനെ കാണാൻ വരികയാണ്. 6 மாதமான அந்த எலிசபெத்தை பார்க்க போகிறார். ഈ യഹൂദന്മാരുടെ ആചാരപ്രകാരം யூதர்களின் வழக்கத்தின்படி യഹൂദ സ്ത്രീകൾ തമ്മിൽ പരസ്പര ഹഗ് ചെയ്യും. ஆமென். யூத ஸ்திரீகள் ஒருவரை பார்த்தால் அவர்கள் ஆமென் ஒருவரை கட்டி அணைப்பார்கள். ഹഗ് ചെയ്യുമ്പോൾ அவர்கள் கட்டி அணைக்கும் போது 2 ചെവികൾ തമ്മിൽ കൂട്ടിമുട്ടും. 2 பேருடைய காதுகளும் ஒன்றோடு ஒன்று ஒட்டும். ചെവികൾ കൂട്ടിമുട്ടിയതിന്റെ കൂടെ 2 സ്റ്റൊമക്കുകൾ തമ്മിൽ காதுகள் ஒன்றோடு படும்போதே அவருடைய வயிறும் ஆமென் ஒன்றோடு ஒன்று ஆமென் பட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. மோதினது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുവരെ ചലിക്കാതിരുന്ന യോഹന്നാൻ அதுவரையிலும் அசைவே இல்லாமல் இருந்ததான யோவான் ஸ்நானகன் മഹത്വം അടിച്ച് ചലിക്കാൻ തുടങ്ങി. மகிமை அடிக்கப்பட்டு அசைய ஆரம்பித்தார். കരം അടിച്ചു പറഞ്ഞ് கையை தட்டி சொல்லுங்க, ഇന്ന് രാത്രി എവിടെയാണോ ചലനമില്ലാതിരിക്കുന്നത്, இந்த இரவு எந்த இடத்துல அசைவு இல்லாமல் இருக்கிறதோ, എവിടെയാണോ ചലനമില്ലാതിരിക്കുന്നത്, எங்கே அசைவு இல்லையோ മഹത്വം ചലിപ്പിക്കും. மகிமை அசைவில்லாததை அசைக்கும். കരം അടിച്ചു പറ. கையை தட்டி சொல்லுங்க, നിന്റെ ബിസിനസ്സിനകത്ത്, உங்க தொழிலுக்குள்ளே, നിന്റെ ബിസിനസ്സിനകത്ത്, உங்க வியாபாரத்துக்குள்ளே, നിന്റെ ഫൈനാൻഷ്യൽ ഏരിയയിൽ, உங்க பொருளாதார பகுதிக்குள்ளே, നിന്റെ ശുശ്രൂഷയിൽ, உங்க ஊழியத்திலே, നിന്റെ കുടുംബത്തിനകത്ത് குடும்பத்துக்குள்ளே ഇന്ന് രാത്രി இந்த இரவு മഹത്വം ചലനം കൊണ്ടുവരാൻ പോവാ. மகிமை அசைய பண்ண போகிறது. ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, മഹത്വം மகிமை നിറവ് കൊണ്ടുവരും. நிறைவை கொண்டு வரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആദിയിൽ ദൈവം ആകാശത്തെ ഭൂമിയെ സൃഷ്ടിച്ചു. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ഭൂമി പാഴും ശൂന്യമായി കിടന്നു. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. അങ്ങനെ ഇരിക്കുമ്പോൾ அப்படி இருக்கும்போது വെള്ളത്തിൽ മഹത്വം ഇറങ്ങി. ஜலத்தின் மேல மகிமை இறங்கி வந்தது. വെള്ളത്തിൽ മഹത്വം ഇറങ്ങി. தண்ணீருக்கு மேல மகிமை இறங்கினது. എന്താ സംഭവിച്ചത്? என்ன நடந்தது? വെള്ളത്തിൽ മഹത്വം ഇറങ്ങിയപ്പോൾ தண்ணீருக்கு மேல மகிமை இறங்கி வந்தபோது ആകാശത്തിൽ നക്ഷത്രങ്ങൾ ഉണ്ടായി. வானத்திலே நட்சத்திரங்கள் வந்தது. സൂര്യനും ചന്ദ്രനും ഉണ്ടായി. சூரிய சந்திரங்கள் வந்தது. വെള്ളത്തിൽ ഒന്നുമില്ലായിരുന്നു. தண்ணீர் வெறுமையாயிருந்தது. ചെറിയ മീൻ മുതൽ വലിയ മീൻ വരെ ഉണ്ടായി. சின்ன மீனிலிருந்து பெரிய மீன் வரையிலும் உருவாக்கப்பட்டது. നമ്മൾ വരെ ഉണ്ടായി. நாம் വரைയിലും உருவானோம். നമ്മൾ വരെ ജനിച്ചത് நாம் பிறந்ததும் മഹത്വം അടിച്ചതിനു ശേഷമാണ്. மகிமை நம்மேல் வீசப்பட்டதுக்கு பின்புதான். കരം വീശി അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைய வேகமா தட்டி தேவனை துதிப்போம். ഇന്ന് രാത്രി മഹത്വം അടിക്കാൻ പോവാം. இந்த இரவு மகிமை வீச போகிறது. മഹത്വം അടിക്കാൻ പോവാം. மகிமை வீச போகிறது. பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 1 സാമുവേൽ 1, 2, 3 മഹത്വം നഷ്ടപ്പെട്ട അധ്യായമാണ്. 1 சாமுவேல் புத்தகம் 1, 2, 3 இந்த அதிகாரங்கள் மகிமையை இழந்து போன அதிகாரங்கள். എന്നാൽ ஆனால் 4-ാം അധ്യായത്തിൽ 4வது அதிகாரத்தில் മഹത്വത്തെ കൊണ്ടൊരുവൻ വരികയാണ്. மகிமையை சுமந்து கொண்டு ஒருவர் வருகிறார். അവന്റെ പേര് സാമുവേൽ. அவருக்கு பேர்தான் சாமுவேல். He is the history maker. அவர் சரித்திர நாயகர். He is the new trend maker. அவர்தான் நியூ ட்ரெண்ட் மேக்கர். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് புதிய மறுமலர்ச்சியாளர். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, I am new trend maker. நான் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவன். എന്തുകൊണ്ടാണ് സാമുവേൽ ട്രെൻഡ് മേക്കർ എന്ന് പറയാൻ കാരണം? இதற்காக இந்த சாமுவேலை ட்ரெண்ட் மேக்கர் என்று சொல்லுகிறோம். സാമുവേൽ വരുന്നതിന് മുമ്പ്, சாமுவேல் வருகிற வரையிலும் முன்பதாக ഈ ഭൂമിയിൽ இந்த பூமியில் ന്യായാധിപന്മാരുണ്ട്, நியாயாதிபதிகள் இருந்தார்கள், പ്രവാചകന്മാരുണ്ട്, தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், പുരോഹിതന്മാരുണ്ട്, ஆசாரியர்கள் இருந்தார்கள். രാജാക്കന്മാരില്ലായിരുന്നു. ஆனால் அங்கே ராஜாக்கள் இல்லை. എപ്പോഴാണ് സാമുവേൽ വന്നത്? எப்போது சாமுவேல் வந்தாரோ രാജാക്കന്മാർ എഴുന്നേൽക്കാൻ തുടങ്ങി. ராஜாக்கள் எழும்ப ஆரம்பித்து விட்டார்கள்.
കരമടിച്ചു നീട്ടുന്നതിന് கையை தட்டி கர்த்தரை துதிங்க. രാജാക്കന്മാരെ എഴുന്നേൽപ്പിക്കുന്ന ராஜாக்களை எழும்ப பண்ணக்கூடிய ഒരു അഭിഷേകം, ஒரு அபிஷேகம், ഒരു മഹത്വം ஒரு மகிமை ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഈ സഭയ്ക്കകത്ത് വെളിപ്പെടാൻ പോവാ. இந்த சபைக்குள்ளே வெளிப்பட போகிறது. You are the trend maker. நீங்க தான் ட்ரெண்ட் மேக்கர், மறுமலர்ச்சியாளர்கள். Hallelujah. Amen. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. എല്ലാരും ചെയ്യുന്ന മിനിസ്ട്രി അല്ല, எல்லாரும் செய்கிற ஊழியம் அல்ல, ആരും ചെയ്യാത്ത മിനിസ്ട്രി, யாருமே செய்யாத ஊழியம், ആരും ഇതുവരെ ചെയ്യാത്ത മിനിസ്ട്രി. யாரும் இதுவரையிலும் செய்யாத ஊழியம். You are the trend. நீங்க தான் ட்ரெண்ட், You are the new trend. நீங்க தான் புதிய ட்ரெண்ட். Hallelujah. Amen. അപ്പാ அப்பா, കൂട്ടത്തോടെ ശിവകാശി രോഗികൾ സൗഖ്യമാകാൻ പോകും. கூட்டம் கூட்டமாய் சிவகாசியிலே வியாதியஸ்தர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ள போகிறார்கள். അടുത്ത 7 വർഷം எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வரக்கூடிய 7 வருஷங்கள் ക്യാൻസറുകൾ അപ്രത്യക്ഷമാകും. கேன்சர் மறைந்து போகும், ട്യൂമറുകൾ അപ്രത്യക്ഷമാകും. கட்டிகள் மறைந்து போகும். ഇതൊരു ബെതസ്തയായി മാറാൻ പോവാ. இது ஒரு பெதஸ்தாவாக மாறப் போகிறது. ഇതിനകത്ത് രോഗികൾ സൗഖ്യമാകും. இதற்குள்ளே வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். അനേക ഭൂതങ്ങൾ ഒഴിഞ്ഞു പോകും. அநேக பிசாசுகள் அவை வெளியேறும். അനേക ബന്ധനങ്ങൾ ഒഴിഞ്ഞു പോകും. அநேக கட்டுகள் அவிழ்க்கப்படும். കരങ്ങളെ അടിച്ചു പറ, நல்ல கையை தட்டி சொல்லுங்க, You are the new trend. நீங்க தான் புதிய மறுமலர்ச்சியாளர்கள். കരമടിച്ച് நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். അടുത്ത ചില നിമിഷങ്ങളിൽ ഞാൻ മീറ്റ് നിർത്താൻ പോവാ. ஆமே, அடுத்த சில நிமிஷங்களுக்குள்ள கூட்டத்தை நிறுத்த போகிறேன். Something happening tonight. ஆனா இந்த இரவு ஏதோ நடக்கிறது. Something happening tonight. இந்த இரவு ஏதோ நடக்கிறது. മഹത്വം மகிமை மகிமை മഹത്വം. மகிமை. Hallelujah. ஹalleluya. ഏത് വീട്ടിലാണ് മഹത്വം നഷ്ടപ്പെടുത്തിയത്? எந்த வீட்ல மகிமை இழந்து போனதோ ആ മഹത്വത്തെ തിരിച്ചു കൊണ്ടുവരുന്ന ഒരു കുഞ്ഞ് ഇതിനകത്ത് ഇരിപ്പുണ്ട്. ஓ, அந்த மகிமையை திரும்ப பெற்று வரக்கூடிய ஒரு பிள்ளை இருக்கிறது. Praise the Lord. ஆமென். കൂടുതലൊന്നും വേണ്ട, அதிகமா வேண்டாம், കൂടുതലൊന്നും വേണ്ട. அதிகமா வேண்டாம். മഹത്വം നഷ്ടപ്പെട്ട വീട്ടിൽ மகிமையை இழந்து போன வீட்டில் ഞാൻ മഹത്വത്തെ കൊണ്ടുവരും. நான் மகிமையை கொண்டு வருவேன். മഹത്വം നഷ്ടപ്പെട്ട സഭയിൽ மகிமை இழந்து போன சபையில் ഞാൻ മഹത്വത്തെ കൊണ്ടുവരും. நான் மகிமையை கொண்டு வருவேன். Yes, 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 yes. Yes, yes, yes. ആ, Yes. മഹത്വം നഷ്ടപ്പെട്ട ബിസിനസിനകത്ത് மகிமையை இழந்து போன தொழிலுக்குள்ளே ഞാൻ മഹത്വത്തെ തിരിച്ചു പിടിക്കും. நான் மகிமையை திரும்ப கொண்டு வருவேன். എവിടെയാണ് മഹത്വം നഷ്ടപ്പെട്ടത്? எங்க மகிமை இழந்து போனதோ അവിടെ മഹത്വം തിരിച്ചു പിടിക്കുന്ന വർഷം. அங்கே மகிமையை திருப்பிக் கொள்கிற வருஷம். Hallelujah. ஹalleluya. ഏലിയുടെ മക്കൾ, ஏலியின் பிள்ளைகள், ആമേൻ, സ്തോത്രം, ഏലിയിൽ നിന്നുണ്ടായ ഇക്കബോ തലമുറ ஏலியிலிருந்து புறப்பட்டு வந்த இக்கபோத்தின் தலைமுறையினர் മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്തിയപ്പോൾ மகிமையை இழந்து போன போது ഹന്നയിൽ നിന്ന് പുറത്തു വന്ന സാമുവേൽ அந்நாளிலிருந்து புறப்பட்டு வந்ததான சாமுவேல் ദാവീദിനെ എഴുന്നേൽപ്പിച്ചു. தாவீதை எழும்ப பண்ணினார். അതേ ദാവീദ് அதே தாவீது ഏലി പുരോഹിതൻ നഷ്ടപ്പെടുത്തിയ, ஏலி ஆசாரியன் இழந்து போன, ഏലി പുരോഹിതൻ നഷ്ടപ്പെടുത്തിയ ஏலி ஆசாரியன் இழந்து போன ദൈവത്തിന്റെ പെട്ടകം தேவனுடையதான உடன்படிக்கை பெட்டி ദാവീദ് മുഖാന്തരം തിരികെ പിടിച്ചു. தாவீதின் மூலமாய் திருப்பி கொண்டார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, கையை தட்டி விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. Ark of Covenant, Ark of Covenant. Yes, அந்த உடன்படிக்கை பெட்டி, Ark of Covenant. உடன்படிக்கை பெட்டி, ദൈവത്തിന്റെ മഹത്വം தேவ மகிமை തിരിച്ചു പിടിക്കുന്ന തലമുറ. திருப்பி கொள்கிற தலைமுறை. In this generation, இந்த சந்ததியில் ആമേൻ, ദൈവ മഹത്വം തിരികെ പിടിക്കും. தேவ மகிமையை திருப்பிக் கொள்வார்கள். Amen, amen, amen. ഇസ്രായേൽ ജനം, இஸ்ரவேல் ஜனங்கள் ഈജിപ്തിൽ നിന്ന് പുറപ്പെടുമ്പോ எகிப்திலிருந்து புறப்படும் போது വിടത്തില്ലെന്ന് പറഞ്ഞ് ഫറവോനും കൂട്ടരും വന്നു. நான் விடமாட்டேன் என்று சொல்லி பார்வோனும் அவனை சார்ந்த சேனைகளை பின்தொடர்ந்தது. ഏകദേശം 600 രഥങ്ങൾ ഇസ്രായേൽ ജനത്തെ പിന്തുടർന്നു. ஏறக்குறைய 600 ரதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தது. ഇസ്രായേൽ ജനം, இஸ்ரவேல் ஜனங்கள் മഹത്വത്തിന്റെ പുറകെ പൊയ്ക്കൊണ്ടിരുന്നത്. மகிமைக்கு பின்பதாக ஆமென் சென்று கொண்டிருந்தார்கள். പെട്ടെന്ന് മഹത്വം திடீரென்று அந்த மகிமை ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ മുമ്പിൽ നിന്ന് இஸ்ரவேல் ஜனங்களுடைய முன்னாக இருந்து ഇസ്രായേൽ ജനത്തിന്റെ പിന്നിൽ ഇറങ്ങി നിന്നു. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக வந்து நின்றது. പിന്നിൽ ഇറങ്ങിയെന്നല്ല, ஆமென், பின்னே வந்து நின்றது என்றல்ல, മുമ്പിൽ ഇറങ്ങിയെന്നല്ല, பின்னே இறங்கி வந்தது என்றல்ல, ഇസ്രായേൽ ജനത്തിന്റെയും இஸ்ரவேல் ஜனத்துக்கு நடுவாகவும் ഫറവോന്റെ സൈന്യത്തിന്റെയും பார்வோன் சேனைக்கு நடுவாகவும் നടുക്ക് ഇറങ്ങി. நடுவில் இறங்கினது. വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க. നിന്റെയും പോരാട്ടത്തിന്റെയും നടുവിൽ உங்களுடைய
ஆமே உங்களுக்கும் உங்கள் போராட்டத்துக்கும் நடுவாக, നിന്റെയും നിന്റെ പ്രശ്നത്തിന്റെയും നടുവിൽ, உங்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கும் நடுவாக, നിന്റെയും നിന്റെ രോഗത്തിന്റെയും നടുവിൽ, உங்களுக்கும் உங்கள் வியாதிக்கும் நடுவாக, നിന്റെയും നിന്റെ കടഭാരത്തിന്റെയും നടുവിൽ, உங்களுக்கும் உங்கள் கடன் பாரத்துக்கும் நடுவாக, നിന്റെയും നിന്റെ പിശാചിന്റെ പോരാട്ടത്തിന്റെ നടുവിൽ, உங்களுக்கும் உங்கள் பிசாசின் போராட்டத்துக்கும் நடுவாக ഇന്ന് രാത്രി இந்த இரவே മഹത്വം ഇറങ്ങുന്ന രാത്രി, மகிமை இறங்கி வருகிற இரவு നീ മഹത്വം കണ്ട സാക്ഷിയായിരിക്കും. நீங்கள் மகிமையை பார்த்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். Amen. ഇന്ന് രാത്രി இந்த இரவு പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்தாவியானவர் என்னோடு പഴയ சொல்கிறார். ഡോക്ടറിനെ നീ കാണത്തില്ല. பழைய மருத்துவரை இனி பார்க்க மாட்டீங்க. പഴയ ഫയലുകൾ ദൈവം ക്ലോസ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. பழைய ஃபைலை கர்த்தர் மூட போகிறார். പഴയ ലോൺ ദൈവം ക്ലോസ് ചെയ്യാൻ பழைய പോവുകയാണ്. லோனை கர்த்தர் க்ளோஸ் பண்ண போகிறார். നിന്നെ താങ്ങി നിർത്തിയ മഹത്വം உங்களை தாங்கின மகிமை ഇതൊരു പുതിയ തുടക്കമായിരിക്കാൻ இது ஒரு പോവുക. புதிய துவக்கமாக இருக்க போகிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கையை தட்டி சொல்லுங்க, നീ ചാരിയത് ഇമ്മാനുവേലിന്റെ മേലാണ്. நீங்கள் சாய்ந்தது இம்மானுவேலின் மேலே. കരമടിച്ചു, கையை தட்டி കരമടിച്ചു, കരമടിച്ചു, நல்ல കരമടിച്ചു. கையை தட்டி உற்சாகமாய், പോരാ 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 പോരാ. போதாது போதாது, நல்ல உற்சாகமாய். മഹത്വം ഇന്ന് രാത്രി ഇറങ്ങാൻ പോകും. மகிமை இந்த இரவு இறங்கி வர போகிறது. രണ്ടോ മൂന്നോ പേർ എവിടെ കൂടുന്നു? எங்கே நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் രണ്ടോ கூடுகிறார்களோ, മൂന്നോ പേർ എവിടെ കൂടുന്നു? 2 3 பேர் எங்க கூடுகிறார்களோ അവിടെ அங்கே മഹത്വം ഇറങ്ങും. மகிமை இறங்கும். ഒരു ടെസ്റ്റ് മണിയും കൂടെ പറഞ്ഞ് ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு നമ്മളിപ്പോ ആരാധിക്കാൻ പോകും. நாம் ஆராதிக்க போகிறோம். 2500 വർഷത്തിന് മുമ്പ് 2500 வருடங்களுக்கு முன்பாக ഒരു രാജാവ് എണ്ണി, ஒரு ராஜா எண்ணி பார்த்தார். 1 1 2 2 3 3 4. 4 ഛേ, 3 അല്ലേ വരേണ്ടത്? அவன் 3 தானே வரணும். 1 1 2 2 3 3 സൂക്ഷിച്ചു നോക്കിയപ്പോ பார்த்தா 4. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കൊല്ലാൻ വേണ്ടിയാ തീക്കകത്ത് എറിഞ്ഞത്. கொல்லத்தானே நான் அக்னியில தூக்கி போட்டேன். നിന്നെ കൊല്ലേണ്ട തീ உங்களை கொல்ல வேண்டிய அக்னி മഹത്വത്തിന്റെ തീയായി മാറി. மகிமையின் அக்னியாய் மாறிவிட்டது. ഹല്ലേലൂയ. കരമടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க, നിന്നെ തകർക്കാൻ കത്തുന്ന തീയെ உங்களை அழிக்க எரிகிற அக்னியை മഹത്വത്തിന്റെ തീയായി മാറ്റുന്നവൻ மகிமையின் அக்னியாய் மாற்றுகிறவன் നാലാമനായി ഇറങ്ങി വരാൻ പോവാ. 4வது நபரா இறங்கி வர போகிறார். Fourth man in fire. அக்னியில 4வது நபர். Fourth man in fire. 4வது நபர் அக்னியில். ഇന്ന് രാത്രി അഗ്നി കത്താൻ പോവുക. இந்த இரவில அந்த அக்னி பற்றி எரிய போகிறது. Are you ready? ஆயத்தமா? എത്ര പേർക്ക് ഈ മഹത്വം വേണം? எத்தனை பேருக்கு இந்த மகிமை தேவை? കറക്റ്റ് 9:30 ഞാൻ മീറ്റ് നിർത്തിയിട്ടുണ്ട്. சரியா 9:30 மணிக்கு நான் கூட்டத்தை நிறுத்துவேன். എനിക്ക് ഏകദേശം 8:15 സമയം കിട്ടിയത്. எனக்கு ஏறக்குறைய 8:15 தான் நேரம் கிடைச்சது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നാളെ ഞാൻ 7:45 പ്രസംഗിക്കും. நாளைக்கு 7:45க்கே நான் பிரசங்கம் பண்ண தொடங்கிடுவேன். എല്ലാവരും നേരത്തെ കടന്നു വരിക. அதனால எல்லாரும் முன்னாடியே வந்திருங்க. വലിയ സബ്ജക്ട് ഞാൻ നിങ്ങളെ പാവം എന്ന് വിചാരിച്ച് നിർത്തിയത്. அவன் பெரிய சப்ஜெக்ட் உங்க மேல அவன் பாவப்பட்டு தான் நான் நிறுத்தி இருக்கிறேன். എത്ര പേർക്ക് ഇന്നത്തെ മീറ്റിംഗ് ബ്ലെസ്സിംഗ് எத்தனை பேருக்கு இன்றைய கூட்டம் ஆசீர்வாதமா இருந்தது? എല്ലാവരും കണ്ണുകളടച്ചോട്ടെ. எல்லாரும் கண்களை மூடுங்க. ക്ലോസ് യുവർ ഐസ്. கண்களை மூடி ഹല്ലേലൂയ. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചു. எல்லாரும் ஜெபிப்போம்.